رب يسر ولا تعسر وتمم بالخير وبك نستعين يا فتاح. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد أحدا صمدا لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما واخفض لهما جناح الذل من الرحمة وقل رب ارحمهما كما ربياني صغيرا. وقال النبينا صلى الله عليه وسلم: رضا الله في رضا الوالد وسخط الله في سخط الوالد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். அகிலத்திற்கு ஒரு அறுவடையாக வந்துதித்த அன்னலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றியொழுகிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள் மற்றும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அருளும் ரஹ்மத்தும் கிருபையும் என்றென்றும் உரித்தாகட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, கடந்த 4 மாதங்களாக குடும்ப உறவில் மலரும் இஸ்லாம் என்ற தலைப்பின் கீழ் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா அங்கத்தினரும் மீது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஷரியத் சொல்லக்கூடிய விதத்தை நாம் கவனித்து வருகின்றோம். அதுதான் ஒட்டுமொத்தமாக குடும்பம் என்று சொல்லக்கூடிய பெற்றோர்கள், பிள்ளைகள், கணவன் மனைவி, உறவுகள், இவை அனைத்தும் ஒரு குடும்பத்தை சூழ்ந்து இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கு தான் குடும்பம் என்று சொல்லப்படும். இந்த குடும்ப உறவிலே இஸ்லாம் எப்படி இருக்க வேண்டும், இஸ்லாம் அவர்களிடத்திலே எப்படி வர வேண்டும் என்ற விஷயத்தை மிகவும் ஆழமாக தனித்தனியாக ஒவ்வொருவருக்கும் உள்ள கடமைகளை பற்றி கடந்த 4 மாதங்களாக ஒவ்வொரு மாதமும் உள்ள பயானிலே நாம் கவனித்து வரும் பொழுது, முதலாவதாக
குடும்பம் சிறப்புற கணவனின் கடமை, குடும்பம் சிறப்புற மனைவியின் கடமை, குடும்பம் சிறப்புற பெற்றோர்களின் கடமை, குடும்பம் சிறப்புற குழந்தைகளின் கடமை என்ற அடிப்படையிலே நாம் பேசிக்கொண்டு வருகையிலே இந்த மாதத்திலே அந்த குடும்ப அங்கத்தினுடைய முக்கிய பங்குதாரர்களாக இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர்கள் தங்களுடைய பெற்றோரிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், உற்றார் உறவினர்களிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை நாம் கவனிக்க இருக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஏன் இந்த விஷயத்தை பற்றி இவ்வளவு நுணுக்கமாகவும் இவ்வளவு ஆழமாகவும் இவ்வளவு விரிவாகவும் நாம் கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், இஸ்லாத்தினுடைய தனித்துவமே இதில் தான் இருக்கின்றது. மனிதனை படைத்து அவனுடைய இருவுலகிற்கும் வெற்றியாக கருதக்கூடிய அமைய பெற்ற இஸ்லாத்தை வழங்கிய அல்லாஹ் அதை மட்டும்தான் வைத்து நான் உங்களை கபூல் செய்து கொள்வேன், ஏற்றுக்கொள்வேன் என்று பிரகடனப்படுத்தினான். இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம், ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் ஒன்று இருக்கின்றது என்று சொன்னால் அது இஸ்லாத்தை தவிர வேறொன்றும் இல்லை என்று அல்லாஹ் பிரகடனப்படுத்தினான். அந்த வகையிலே நாம் கவனிக்கும் பொழுது இந்த தூய இஸ்லாம் எல்லா துறைக்கும் வழிகாட்டக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நாம் நன்கு அறிவோம். அந்த விதத்தை கூட கடந்த மாதத்திலே பேசும் பொழுது இஸ்லாம் எத்துணை துறைகளில் பேசுகின்றது என்று சொல்லி நாம் கவனிக்கும் பொழுது நான் கூறினேன், 4 விதமான துறைகளில் பேசுகின்றது. முஆமிலாத், முஆஷிராத், முனாக்கஹாத், ஜினாயாத் என்று சொல்லக்கூடிய இந்த 4 துறைகளிலே இஸ்லாம் பேசுகின்றது என்று நாம் கவனித்தோம். முஆமிலாத் என்று சொல்லக்கூடிய கொடுக்கல் வாங்கல், அதனுடைய முக்கியத்துவம். காரணம், இந்த கொடுக்கல் வாங்கல் என்று சொல்லக்கூடியது இன்றியமையாத ஒன்று. மனிதனிடத்தில் அது இறைவன் காட்டிய வழியின் பிரகாரம் இருந்தது என்று சொன்னால் சாந்தியும் சமாதானமும் ஏற்பட்டு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ஒவ்வொரு மனிதனும் வாழக்கூடிய வாய்ப்பை பெறுவான். ஆகையினால் அந்த கொடுக்கல் வாங்கலில் இன்றியமையாத அந்த பங்கில் குர்ஆனும் ஹதீஸும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று வழிகாட்டுகிறது. இரண்டாவதாக முஆஷிராத் என்று சொல்லக்கூடிய அந்த வாழ்வியல் இருக்கின்றதே, வாழக்கூடிய முறை, எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த விதம், இப்படி வாழ்ந்தாதான் அல்லாஹ்விற்கு பிடிக்கும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காட்டி தந்த வழிமுறையின் பிரகாரம் வாழ்வதில் தான் இறைவனுடைய பொருத்தம் இருக்கின்றது என்று விரும்பி வாழக்கூடிய அந்த விதம் இருக்கின்றதே, இதையும் ஷரியத்து தான் வகுத்து கொடுக்க முடியும். முனாக்கஹாத் என்று சொல்லக்கூடிய திருமண உறவு என்று சொல்லக்கூடிய இன்றியமையாத மனித சமுதாயத்திற்கு அல்லாஹு தஆலா கொடுத்த நிஅமத்தாக இருக்கக்கூடிய, அதிலும் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்ட மக்களுக்கு அந்த திருமணத்தை இபாதத்தாக மாற்றி தந்த அந்த விதமும் குர்ஆன் ஹதீஸ் எப்படி கற்றுத்தருமோ அவ்விதத்தில் இருந்தால்தான் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கும். ஆகையினால் அதை பற்றியும் ஷரியத் பேசும். அடுத்தபடியாக ஜினாயாத் என்று சொல்லக்கூடிய குற்றவியலை பற்றியும் ஷரியத் பேசுகின்றது. காரணம், அந்த ஜினாயாத் என்று சொல்லக்கூடிய குற்றவியலுக்குரிய தண்டனை கிடைக்கவில்லை என்று சொன்னால் உள்ளத்தில் அச்சமற்ற நிலை ஏற்பட்டு எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று சொல்லக்கூடிய எண்ணம் மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்படும் பொழுது யாருக்கும் எந்த அநீதமும் எந்த அநியாயமும் செய்வதில் அவன் குறை வைக்க மாட்டான், எந்த அநீதமும் செய்வதில் அவன் குறை வைக்க மாட்டான். ஆகையினால் அந்த ஜினாயாத் என்று சொல்லக்கூடிய குற்றவியலை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனிலும் ஹதீஸிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பேசுகின்றார். ஆக எந்த துறையும் இஸ்லாம் விட்டு வைக்கவில்லை, எல்லா துறையிலும் இஸ்லாம் பேசுகின்றது. இல்லை என்று சொன்னால் இஸ்லாம் ஒரு மதமாக கணிக்கப்படுமே தவிர அது மார்க்கமாக கணிக்கப்படுவதற்கு முக்கிய காரணம் அத்துணை துறையிலும் பேசுகின்றது. முதலாவதாக நிகரற்ற அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வழங்கப்பட்டது என்ற வகையில் தான் இத்துணை துறையிலும் இது பேச முற்படுகின்றது. அதுவும் சரியான தெளிவான தீர்க்கமான முடிவை எல்லா துறையிலும் சொல்லக்கூடியது இஸ்லாத்தை தவிர வேறொன்றும் இல்லை. சில துறைகளை பற்றி சில மார்க்கங்கள் சில மதங்கள் பேசும், ஆனால் அதில் தீர்க்கமான முடிவு இருக்குமா என்று சொன்னால் மனிதன் இயற்றியதின் காரணமாக அல்லது அவன் மாற்றி அமைத்ததின் காரணமாக இன்றொன்றை சொல்லுவான், நாளை ஒன்றை சொல்லுவான், இப்படிதான் அது மாறிக்கொண்டே இருக்குமே தவிர, ஆனால் ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் வழங்கிய இந்த இஸ்லாம், அவனுடைய கருத்து, அவனுடைய வார்த்தை,
இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு சட்டத்தை சொல்லிவிட்டான் என்று சொன்னால் அதற்கு மாற்றமாக யாரும் சொல்ல முடியாது. காரணம், அந்த சட்டம் எக்காலத்திலும் பொருந்தக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் தான் இஸ்லாம் நமக்கு வழங்கி இருக்கின்றது கண்ணியத்திற்குரியவர்கள். ஆகையினால் மனிதனுடைய மகிழ்ச்சி, சந்தோஷம் இந்த அனைத்து துறைகளிலும் இருக்கின்றது. இதை பின்பற்றுவதில் தான் வெற்றி இருக்கின்றது என்பதை அடிப்படையாக வைத்துதான் இதை சரியான முறையிலே அலசி ஆராய்ந்து கொண்டு ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களுடைய பொறுப்பு குர்ஆனும் ஹதீஸும் எப்படி சொல்லுகின்றது என்பதை நாம் 4 மாதங்களாக கவனித்து வருகின்றோம் கண்ணியத்திற்குரியவர்களே. அந்த வகையிலே இந்த மாதத்தில் பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் செய்ய வேண்டிய கடமைகள் என்ற ஒரு பெரும் பங்கை பற்றி குர்ஆன் பேசுகின்றது. காரணம், அந்த துறையிலும் மனிதன் சோடை போய்விடக்கூடாது. அந்த துறையிலும் எப்படி அந்த கடமைகளை நிறைவேற்றுவது என்று தெரியாமல் தள்ளாடிவிடக்கூடாது, புரியாமல் நின்றுவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி ஷரியத் அந்த துறையையும் எடுத்து தெளிவாக பேசும் பொழுது சொல்லி காட்டுகின்றது. இப்படித்தான் உனது பெற்றோரிடத்திலே நீ நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா ஒரு கிளிக்கு பாடம் சொன்னார் போல் அந்த ஆயத்தை அருமையான விதத்திலே நமக்கு விளக்கி காட்டுகின்றான். நாம் சிந்தனை கொள்ள வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்கள். இறைவன் படைத்ததனுடைய நோக்கத்தை இத்துணை விதத்திலும் நீ நிறைவேற்ற வேண்டும் என்பதை அல்லாஹ் இந்த வசனங்களின் மூலமாக சொல்லி காட்டுகின்றான். வஅபுதுல்லாஹ் சூரத்துன் நிசாவினுடைய 36வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது வஅபுதுல்லாஹ் வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, உங்களுடைய வணக்கங்கள் அல்லாஹ்விற்கென இருக்க வேண்டும். வஅபுதுல்லாஹ், இறைவனை தவிர வேறு யாருக்கும் நீங்கள் வணங்காதீர்கள். உங்களுடைய சிரம் என்பது அல்லாஹ் ஒருவனுக்காக வேண்டியே மட்டும் தாழ்த்தப்பட வேண்டும். வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அவனுக்கு எந்த விதத்திலும் நீங்கள் இணை வைக்காதீர்கள். வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களிடத்திலே நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் வபிதில் குர்பா வல் யதாமா வல் மசாகீன், உறவினர்களிடத்திலே, யத்தீம்களிடத்திலே, ஏழைகளிடத்திலே எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நீண்ட பட்டியலை அல்லாஹ் தருகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஆயத், இதை போன்ற ஆயத்தினுடைய விளக்கங்களை நாம் கவனிப்பதற்கு முன்பதாக ஒரு விஷயத்தை உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகின்றேன். தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது பிள்ளைகளின் மீது பெற்றோர்களின் பங்கு என்று சொல்லி, பெற்றோர்களுக்கென என்ன கடமை செய்ய வேண்டும் என்று பிள்ளைகளை பணிக்கப்பட்டிருக்கின்றது என்று நமது சிந்தனை தவறான முடிவுக்கு வந்துவிடக்கூடாது. பிள்ளை என்று சொன்னால சின்ன பிள்ளை தானே, பிள்ளை என்றாலே சின்ன பிள்ளை. பெரியவங்களுக்கு பிள்ளை என்று சொல்ல மாட்டாங்களே, மனுஷன்னு சொல்லுவாங்க, பெரியவர் என்று சொல்லுவாங்க. பிள்ளை என்று சொன்னால் சிறுவர் என்று சொல்லி நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாம் எந்த வயதை அடைந்தாலும், எந்த நிலையை எட்டினாலும் பிள்ளை என்ற ஒரு தகுதியை நாம் நிச்சயமாக இழக்கவில்லை. நமது பெற்றோர்கள் இருந்தாலும் சரி, இல்லை என்று சொன்னாலும் சரி, எந்த வயதை நாம் அடைந்தவர்களாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நிலையில் நாம் இருந்தாலும் சரி, பிள்ளை என்ற தகுதியிலே நாம் இருந்து கொண்டே இருக்கின்றோம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை கண்ணியத்திற்குரியவர்கள். பிள்ளைண்டாக்க ஒரு 8 வயசுல இருந்து ஒரு 20 வயசு வரைக்கும் சொல்லுவாங்க. நமக்கு தான் 35-40 வயசு ஆயிடுச்சு, 50 வயசு ஆயிடுச்சு, நமக்கு என்ன பிள்ளை, நாம் என்ன பிள்ளை, நமக்கு என்ன கடமை, இந்த கடமை நம்மளுக்கு எல்லாம் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு அசால்ட்டா இருந்துடக்கூடாது. ஆகையினால் இந்த தவறான முடிவை எடுக்காமல் ஒவ்வொரு மனிதனும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கு பிள்ளையாகவே இருக்கின்றான். அவர்களுடைய பெற்றோர் இருந்தாலும் சரி, இல்லை என்று சொன்னாலும் சரி என்ற விதத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே. ஆக அந்த வகையிலே ஒவ்வொருவரும் நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் எப்படி கட்டளை இடுகின்றான், இறைவன் சொல்லி காட்டுகின்றான், வகல்லா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா, வகல்லா ரப்புக அல்லா தஅபுது, உங்களுடைய ரப்புக்கு நீங்கள் கடமையை நிறைவேற்றியதற்கு பிறகு, வணக்கத்தை அவனுக்கென்று ஆக்கியதற்கு பிறகு, அவனை தவிர வேறு யாரையும் நான் வணங்க மாட்டேன் என்று உறுதி எடுத்துக் கொண்டதற்கு பிறகு, அதை நிறைவேற்றியதற்கு பிறகும் வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களிடத்திலே நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். 2வது அந்தஸ்தை அல்லாஹ் தருகிறான். மார்க்கம் ஒரு விஷயத்தை வலியுறுத்தி சொல்லுச்சு அப்படின்னு சொன்னாக்க அதுல கண்டிப்பாக வெற்றி இருக்கின்றது. இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால் அதில் கட்டாயப்படுத்தப்பட்ட விஷயமும் இருக்கின்ற கட்டாயம். இது கண்டிப்பா செஞ்சே ஆகும். இதுலதான் வெற்றி இருக்கு. இதை விட்டுவிட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக தண்டனை இருக்கின்றது என்பதை உணர்த்துவதற்காக வேண்டிய அல்லாஹ் இபாதத்துடன் இணைத்து சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் ரப்புக்க, உங்களுடைய பெற்றோர்களுக்கு
உங்களுடைய ரப்புக்கு நீங்கள் அவனுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு பிறகு உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள், அவர்களிடத்திலே சிறப்பான முறையில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி காட்டி இரண்டிற்கும் உள்ள இபாதத்தினுடைய தொடர்பை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி தருகிறான். நான் நல்லா தொழுகிறேன், 5 வக்து நல்லபடியா தொழுகிறேன், என் தொழுகையில எந்தவித குறைவும் இல்லை, நான் நல்லா படிச்சிருக்கேன், நோன்பு வைக்கிறேன், ஜக்காத்து கொடுக்கிறேன், ஹஜ்ஜி செய்யறேன், சட்டமெல்லாம் தெரியும், எனக்கு பேச சொன்னா எவ்வளவு நான் பேசிக்கிட்டே போவேன், எல்லா மார்க்க விஷயங்களும் எனக்கு தெரியும். ஆனா பெற்றோர்கள் ஒரு புறம் அமர்ந்து கொண்டு நிந்திக்கின்றார்கள், இந்த பிள்ளையை போய் பெத்தெடுத்தமே, நம்மளை ஏண்டு கூட கேட்க மாட்டேங்கிறானே அப்படின்னு சொன்னாக்க உன்னுடைய இபாதத்திற்கும் உன்னுடைய இந்த நிலைக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்பதை இந்த வசனம் சூசகமாக சொல்லி காட்டுகின்றன. நீ என்னதான் இபாதத் செஞ்சாலும் சரி, நீ என்னதான் தொழுதாலும் சரி, ஒரு வக்து கூட நீ கலா செய்வதில்லை, அப்படி இருந்தாலும் சரி, ஆனால் பெற்றோர்கள் நிந்தனை, பெற்றோர்கள் மீது துரோகம் செய்துவிட்டு, பெற்றோர்களுக்கு அநியாயம் செய்துவிட்டு நீ இந்த நிலைக்குள்ளாக்கப்பட்டவனாக இருந்தாய் என்று சொன்னால் உனது இபாதத்துகள் அனைத்தும் வீணானவை என்பதை அல்லாஹு தஆலா நிகராக தனக்கு வணங்கக்கூடிய இபாதத்திற்கு அடுத்த அந்தஸ்திலே வைத்து உனது அடுத்த செயல்பாடு பெற்றோர்களை கவனிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகிறார். தொழுக கட்டாய கடமை, அதை நிறைவேற்றினாக்க அடுத்த செயல்பாடாக பெற்றோர்களை நீ கவனிக்கணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அது எப்படி செய்யக்கூடிய விதத்தையும் அல்லாஹு தஆலா இப்படித்தான் உனது பெற்றோர்களை நீ கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இந்த பெற்றோர்களை கவனிப்பதற்கு முன்பதாக நமக்கு ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். உனது இபாதத்தை இறைவனுக்கென நீ ஆக்கிக்கொள், இபாதத்துல யாரையும் நீ கூட்டாக்கிறாத. இந்த விஷயத்துல, இந்த 2 விஷயத்துல ஒரு தெளிவான சட்டங்கள் வெளியாகின்றது. வணக்கம் என்பது அல்லாஹ் ஒருவனுக்கு, அந்த இறைவனுடைய அந்தஸ்திற்கு பிறகு உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த வசனம் சொல்லி காட்டக்கூடியது. ஏன் அந்த வணக்கத்தை சுட்டி காட்டும் பொழுது அல்லாஹ் தாபுது, அதாவது இல்லா ஈயாஹு, அந்த அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் வணக்கம் என்பதில்லை என்று சொன்னால் சிலர் என்ன செஞ்சிருவாங்க, பெற்றோர்களை மதிக்கிறானோ இல்லையோ, அல்லது பெற்றோர்களுடைய கடமைகளை நிறைவேற்றுகின்றானோ இல்லையோ, என்ன செஞ்சிருவான் அப்படின்னாக்க, என்னுடைய பெற்றோர் தான் தெய்வம் அப்படின்றான். வணக்கத்திற்குரியவர் எனது பெற்றோர் தான், நான் பெற்றோர்களை நல்ல முறையில் கவனிச்சுக்கிட்டேன் அப்படின்னாக்க போதும், எந்த கடவுளையும் எந்த ரப்பையும் வணங்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லிவிடுவான். ஆகினால் உனது பெற்றோர் எவ்வளவு பெரிய உத்தமியாக, எவ்வளவு பெரிய பத்தினியாக, எவ்வளவு உன் மீது பாசம் செலுத்தக்கூடியவளாக இருந்தால் என்று சொன்னாலும் வணக்கம் என்பது அல்லாஹ் ஒருவனுக்கு, பணிவிடை என்பது, கனிவு என்பது, கண்ணியப்படுத்துதல் என்பது உனது பெற்றோர்களுக்கு உரியது என்பதை இரண்டையும் பிரித்து பார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். நீங்க நம்ம என்ன செய்யறோம், நேரா கல்யாணம் முடிக்கிறாங்க, கல்யாணம் முடிச்சதும் பொண்ணு மாப்பிள்ளை 2 பேர்த்தையும் கூட்டு வந்து பெற்றோர்கள் முன்னால் நின்று போய் காலில் உழுவு. இப்படி சில பழக்கங்கள், இதற்கு தர்க்க ரீதியாக எல்லாம் பதில் கொடுப்பார்கள். ஏன் அப்படி செய்யக்கூடாது, ஏன் இப்படி பண்ணக்கூடாது? அதைத்தான் அல்லாஹ் வன்மையாக கண்டிக்கின்றான். சாஷ்டாங்கம், சாஷ்டாங்கம் என்று சொன்னால் தனது சிரத்தை வைத்து பணிதல், இது அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கு முன்னாலும் ஒருபோதும் இருக்கக்கூடாது. அது யாராக இருப்பினும் சரி, நபியாகவே இருந்தாலும் சரி. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த விஷயத்தை மிக தெளிவாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யாராக இருக்கட்டும், உனது பெற்றோருடைய மனது புண்படும்படி கடுவளவு கூட நீ நடக்கக்கூடாது. ஆனால் பெற்றோருடைய அந்தஸ்தை அல்லாஹ்விற்கு நெருக்கமாக ஆக்கிவிடாது. சத்தியம் செய்வது என்பது அல்லாஹ் மீது மட்டும் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. சத்தியமாக நிர்பந்தத்திற்கு ஒருவன் சத்தியம் செய்கின்றான் என்று சொன்னால் அல்லாஹ்வை தவிர வேறு யாரின் மீதும் சத்தியம் செய்யக்கூடாது. ஆனால் ஒருவன் என்னுடைய அம்மாவின் மீது சத்தியமாக என்று சொல்கின்றான் என்று சொன்னால் அது கூடாது. அதே போன்ற இபாதத்தில் எனது தெய்வமே எனது பெற்றோர் தான் என்று சொல்லுகின்றான். அல்லது தொழுகை என்ன தொழுகை, தொழக்கூடியவன் எல்லாம் என்ன சரியான முறையில் இருக்கின்றான், எத்தனையோ கட்டளைகளை புறக்கணித்து வாழ்கின்றானே, நான் எனது பெற்றோர்களுக்கு நல்ல பிள்ளையாக இருக்கின்றேன், அவர்களுடைய கடமையை நிறைவேற்றுகின்றேன், ஆகினால் தொழ வேண்டிய அவசியம் இல்லை என்று சிலர் வாதிடுவார்கள். சிலர் நான் கூறியது போன்று நேரா கல்யாணம் முடிச்சதும் மாலையோட போய் அம்மா அத்தா காலில் விழுந்து நீ ஆசீர்வாதம் வாங்கிக்க அப்படின்னு மாற்றார்களுடைய கலாச்சாரத்தை போன்று அங்கு நிறைவேற்றப்படும். இப்படிப்பட்ட செயல்பாடுகள் எல்லாம் இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கின்றது, வன்மையாக கண்டிக்கின்றது.
யாராக இருந்தாலும் சரி, காலில் விழுவது என்பது நிச்சயமாக அது ஷேகாக இருந்தாலும் சரி, நபியாகவே இருந்தாலும் சரி, கண்ணியத்திற்குரியவர்களே, மார்க்கம் அங்கீகாரம் தராத ஒன்று, அது ஷிர்கான செயல், அது தடை செய்யப்பட்ட ஒன்று என்பதை மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். பெற்றோருடைய அந்தஸ்து நிகரற்ற ஒன்று, அதில் எந்தவித சந்தேகம் இல்லை. அதற்காக வேண்டி காலில் விழுவதற்கு மூத்தவர்கள், பெரியோர்கள் பணிப்பது, அல்லது அந்த மணமக்கள் அல்லது பிள்ளைகள் அதை ஏற்றுக்கொள்வது என்பது மார்க்கம் அங்கீகாரம் தராத ஒன்று. அதை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். வஅல்லாஹ் ரப்புக, உனது ரப்பினுடைய கடமைகளை நிறைவேற்றி, அல்லாஹ் தஅபுது இல்லா இய்யாஹு, உனது வணக்கம் என்பது அல்லாஹ் ஒருவனுக்காக வேண்டியே மட்டும் இருக்க வேண்டும். அதுல யாரை கொண்டு போய் இணைச்சிராத. இதற்கு பிறகு அபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களுடன் நீ நல்ல முறையில் நடந்து கொள். வார்த்தையை பார்த்தாக்க சும்மா சாதாரணமா அல்லாஹ் வணங்க சொல்றான், அதுக்கு பிறகு பெற்றோர்களுக்கு கடமை நிறைவேற்ற சொல்றான் அப்படின்னு நமக்கு தோணுகின்றது. ஆனால் குர்ஆன் முஅஜிஸா என்று சொல்லக்கூடியதற்கு இப்படித்தான் சான்றுகள் வழங்க முடியும். குர்ஆன் பேரற்புதத்தை சொல்லக்கூடியது என்பதற்கு இதைத்தான் இப்படித்தான் சான்றாக எடுத்துக்கொள்ள முடியும். வெளிப்படையான எத்தனையோ சான்றுகள் இருக்கின்றது. ஏன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், லனஃபிதல் பஹ்ரு கப்ல அன் தன்ஃபத கலிமாத்து ரப்பி வலவ் ஜீனா பிமிஸ்லிஹி மததா. இந்த குர்ஆனினுடைய ஒவ்வொரு வசனங்களுடைய விளக்கத்தையும் நீ எழுதுவதற்கு முற்பட்டு, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மரங்களை எல்லாம் பேனாவாக மாற்றி, கடலிலே இருக்கக்கூடிய நீரை எல்லாம் மையாக மாற்றி நீ எழுத முற்பட்டாலும் இதனுடைய வியாக்கியானங்களை எழுதி முடிக்க முடியாது என்று அல்லாஹ் சூரத்தினுடைய கஹ்ஃபினுடைய இறுதியிலே சொல்லி காட்டுகின்றான். என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, நிகரற்ற இந்த குர்ஆனில் இப்படித்தான் விளக்கங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன. இப்படித்தான் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்லி காட்டுவது, இந்த இடத்திலே உனது பெற்றோர்களை நீ கண்ணியப்படுத்து, ஆனால் இறைவனுக்கு நிகராக ஒருபோதும் ஆக்கிவிடாது என்ற விஷயத்தை மிக தெளிவாக ஆணித்தனமாக எடுத்து சொல்லி காட்டுகின்றார். அடுத்தபடியாக, இப்படி இபாதத்தை சரியான முறையிலே ஆக்கி கொண்டதற்கு பிறகு நீ பெற்றோரிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? இம்மா எவ்லுகன்ன இந்தக்கல் கிபர அஹதுஹுமா, பெற்றோர்கள் எந்த வயதை உடையவர்களாக இருந்தாலும் சரி, நல்லா இருக்கிறாங்க, திரகாத்திரமா இருக்கிறாங்க, சம்பாரிச்சு கொண்டு வந்து போடுறாங்க அப்படின்னா அப்ப மட்டும் பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது. அவர்களுக்கு இயலாத நிலை ஏற்பட்டு அவர்களினால் சம்பாதிக்க முடியாத, அல்லது நம்மிடத்தில் அடைக்கலம் புகுந்துவிட்ட ஒரு நிலையை அவர்களுக்கு ஆகிவிட்டது என்று சொன்னால் அவர்களை உதாசீனப்படுத்துவது, கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுவது என்பது இருக்கின்றதே, இது பெரிய தவறாகும். இறைவனுடைய கட்டளைக்கு மாறு செய்யக்கூடிய மிகப்பெரிய குற்றவாளியாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள் என்பதற்காக வேண்டி சற்று விளக்கத்துடன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இம்மா எவ்லுகன்ன இந்தக்கல் கிபர அஹதுஹுமா அவு கிலாஹுமா, உங்களிடத்திலே அடைக்கலம் புகுந்து விட்ட அந்த பெற்றோர்கள் ஒருவருவோ அல்லது இருவருமோ, அஹதுஹுமா அவர்களில் ஒருவரோ, அவு கிலாஹுமா அல்லது இரண்டு பேர்களுமோ, இம்மா எவ்லுகன்ன வயது முதிர்ந்த நிலை ஆகிவிட்டார்கள், இயலாத நிலைக்கு வந்து விட்டார்கள். அப்படி என்று சொன்னால் உஃபின் ஃபலா தகுல்லஹுமா உஃபின், முதலாவதாக எல்லாம் நீ பணிவிட செய்யறதெல்லாம் இருக்கட்டும், உன்னுடைய உள்ளத்தில் அவர்களுடைய கண்ணியத்தை எடுத்து விடாதே என்பதற்கு உதாரணமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஃபலா தகுல்லஹுமா, நீங்கள் அந்த பெற்றோர்களை பார்த்து உஃப் சீ என்று கூட சொல்லிவிடாதீர்கள். அந்த பெற்றோர்களை பார்த்து சீ என்று கூட சொல்லிவிடாதீர்கள். சுமார் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் என்று கூட சொல்லிவிடாதீர்கள். உஃப் என்று சொன்னான் என்று சொன்னால் மிச்சமெல்லாம் அப்புறமேட்டுக்கு நம்ம பார்த்துக்கணும். இறுதி நிலை இந்த வார்த்தை, இது சாதாரணமா கூட சொல்லிடுவோம், சமயத்துல மனுஷன் தன்னை அறியாம கூட சொல்லக்கூடிய வார்த்தை. இதையே அல்லாஹ் பிடிச்சு கண்டிச்சு சொல்றான். இந்த சாதாரணமான எப்பொழுதும் நீங்கள் புழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இப்படிப்பட்ட இந்த கடைநிலை வார்த்தையை கூட நீங்கள் சொல்லக்கூடாது என்று சொல்லுகின்றான் என்று சொன்னால், அந்த பெற்றோருடைய ஹக்கை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்பதை அல்லாஹ் வலியுறுத்துகின்றான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது கூட செய்யாது அப்படின்னாக்க இதுக்கு மேல எது இருந்தாலும் அதையும் செய்யக்கூடாது. ஃபலா தகுல்லஹுமா உஃபின், வாழ்க்கையில் எளிதாக மனிதன் பயன்படுத்தக்கூடிய இந்த சீ என்று சொல்லக்கூடிய, சும்மா இரு என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை கூட நீ பயன்படுத்தாதே என்று சொன்னால், அதற்கு மேலாக உள்ள எந்த வார்த்தையும் பயன்படுத்துவதற்கு அனுமதி இல்லை. வலா தன்ஹர்ஹுமா, அவர்களை விரட்டவும் வேண்டாம். வலா தன்ஹர்ஹுமா, ஏன் அப்படின்னாக்க அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான், வகுல் லஹுமா கௌலன் கரீமா, அந்த பெற்றோர்களிடத்திலே நல்ல அழகான வார்த்தையை நீங்கள் பேசுங்கள்.
நல்லா பேசுவீங்க. எப்ப பேசுவீங்க? அவர் நல்ல திடகாத்திரமா இருந்து தன்னுடைய இரத்தத்தை எல்லாம் உதிரத்தை எல்லாம் வியர்வையாக மாற்றி பொருளாதாரத்தை திரட்டி உனது தேவையை பூர்த்தி செய்வதற்கு முற்படும் பொழுது உனது அன்பு பாசம் மிகைத்திருக்கலாம். நான் என்ன கேட்டாலும் என்னுடைய பெற்றோர் வாங்கி தர்றாங்க. நான் எவ்வளவு சொன்னாலும் அதை கேட்டுக்கிறாங்க. என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறாங்க. நான் படிக்கணுமா, இந்த காலேஜில் தான் எனக்கு சீட்டு வேணும் அப்படின்னு சொன்னாக்க உயிரை பணையம் வைத்து கூட அவர்கள் அதற்காக வேண்டி எதையும் செய்ய துணிந்து அந்த காலேஜில் எனக்கு சீட்டு வாங்கி தர்றாங்க. எல்லாமே என்னுடைய பெற்றோர் செய்யறாங்க. அந்த நேரத்தில் அன்பு என்று அந்த பாசம் வைக்கக்கூடிய நிலை என்று வரக்கூடியது அது நிதர்சனமானது. அதுல எந்த வித மாற்றமும் இல்லை. சாதாரண ஒரு டீ வாங்கி கொடுத்தாவே 100 தடவை தேங்க்ஸ் சொல்றோம், 100 தடவை நன்றி என்று சொல்லுகின்றோம். நமது வாழ்நாளில் நமது வாழ்க்கையில் நமது வாழ்க்கையினுடைய அனைத்து அங்கத்திலே உயர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்த பெற்றோர்களை ஏன் நாம் செய்ய மாட்டோம்? அது பெரிதல்ல. அந்த காலகட்டத்திலே அவர்களை கண்ணியப்படுத்தி அவர்களுடைய பேச்சை கேட்டு அவர்களுக்கு உதவி புரிந்து அவர்களை சிறப்பாக வைத்திருந்து இது பெரிதல்ல. மாறாக எந்த நிலையில் அவர்களிடத்திலே நீ நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இம்மா எபுலுகன்ன வயது முதிர்ந்த நிலையிலே, இயலாத நிலையிலே, எதையும் செய்ய முடியாத நிலையிலே, செய்ய சக்தியற்ற நிலையிலே, வேறு வழியே இல்லை என்று சொல்லி உன்னிடத்திலே வந்து தஞ்சம் புகுந்தார்களே, இருவரோ அல்லது ஒருவரோ, அப்படிப்பட்ட நிலையிலே உனது செயல்பாடு எப்படி இருக்க வேண்டும்? இம்மா எபுலுகன்ன இந்தக்கல் கிபர அஹதுஹுமா, அந்த நிலையிலே தான் நீ என்ன செய்யணும்? இப்ப உன்னுடைய ஆசைக்காண்டி எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு நீ சொல்லும் பொழுது உன்னுடைய பெற்றோர் உனக்கு உன்னுடைய ஆசையை நிறைவேற்றுவார், உனக்கு வேண்டியதை வாங்கி தருவார்கள். இப்பொழுது நீ அன்பு செலுத்துவது என்பது நிதர்சனம். ஆனால் இயலாத நிலையிலே அவர்கள் உன்னிடத்திலே வந்து விட்டார்கள் என்று சொன்னால் வார்த்தையால் கூட அவர்களை நீ துன்பப்படுத்தக் கூடாது என்று இறுதியான வார்த்தை எடுத்து போட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஃபலா தகுல்லஹுமா உஃப் சீ என்று கூட நீ அவர்களிடத்திலே சொல்லாதீர்கள். வலா தன்தருகுமா, அவர்களை விரட்டாதீர்கள். காரணம் என்ன? ஏன் அப்படி செய்யக்கூடாது அப்படின்னா, வகுல்லஹுமா கௌலன் கரீமா, அவர்களிடத்திலே அன்பாக பேசுங்கள். ஏன் அந்த நிலைக்கு? அந்த வயோதிகத்தில் தான் நாம் விரும்பாத செயல்பாடுகள் அவர்களிடத்திலிருந்து வரும். வயசு அதிகமாக குழந்தையினுடைய தன்மை வரும், மறதி வந்துடும், என்ன செய்யறோங்கிறது தெரியாம போயிடும். அப்ப நமக்கே டென்ஷன் வரக்கூடிய சூழ்நிலை இது இயல்பாக உள்ளது. ஆனால் அந்த நேரத்திலும் உன்னை நீ அடக்கிக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் உண்மையான அடியானாக நீ இருக்க முடியும் என்பதை உணர்த்தி காட்டி அல்லாஹ் சொல்லுகிறான். நல்லதுதான் செய்வாரு, எந்த குறையும் செஞ்சிட மாட்டார், தன்னுடைய பெற்றோர்களுக்கு எந்த குறையும் செய்திட மாட்டார். ஆனா அங்கேருந்து ரிப்ளை வர்றது பூரா ஒரே குறையாதான் வந்துகிட்டு இருக்கும். என்ன செய்யறான், என்ன பண்றான், எனக்கு என்ன செஞ்சான் இவன். ஏன்? அவங்க வயது முதிர்ந்தவங்க, அப்படிதான் பேசுவாங்க. அவர்கள் சிறு குழந்தை போன்று ஆகிவிட்டார்கள். அதனால்தான் அல்லாஹ் அதை படம் பிடித்து எடுத்து சொல்லி காட்டுகின்றான். ஏன்னா 5 பேர் இருக்கிறாங்க, 6 பேர் இருக்காங்க ஒரு குடும்பத்துல, 6 ஆண் பிள்ளைகள், 5 ஆண் பிள்ளைகள், 4 ஆண் பிள்ளைகளை பெற்றெடுத்த அந்த பெற்றோர் ஒருத்தவங்கள்ட்ட வந்து இருக்கும் பொழுது யார்கிட்ட இருக்கிறாங்களோ அவங்கள குறை சொல்றது இது யதார்த்தமாக உள்ள நிலை, யதார்த்தமான நிலை. என்ன நீ செஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவங்களுக்கே என்ன கேட்கிறோம் அப்படிங்கிறதே தெரியாது. ஏன்? அந்த வயோதிக நிலையில், அந்த வயோதிகத்தில் அப்படிப்பட்ட பேச்சை பேசுவதற்கு அவர்களுடைய மனம் தோணும். எதுக்காக? வேற ஒண்ணுக்கு அல்ல. நல்லா செய்யறோம் அப்படின்னு இவன் நினைச்சுக்கிட்டு குறை செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பயந்துகிட்டு என்ன செஞ்சிருவாங்க, நீ நல்லா செய்யலன்னு சொன்னாக்க, ஓ நம்ம குறை வச்சுட்டோமோ நம்மளுடைய பெற்றோருக்கு, அதனால் இன்னும் கவனத்தை அதிகமாக செலுத்தி அவர்களுடைய தேவையை செய்வதற்கு முற்படுவானே என்ற ஒரு எண்ணம் உள்ளத்தில் எழுந்து விட்டதின் காரணமாக இப்படி சொல்லுவோம். நம்ம சொன்னாக்க நமக்கு எந்த குறையும் வைக்க மாட்டான் அப்படிங்கிறதுக்காக என்ன செஞ்சிருவாங்க அந்த பெற்றோர்கள், அவன்கிட்ட போய் இருந்தா கூட நல்லா இருந்திருப்பேன், எனக்கு இவ்வளவு கஷ்டம் வந்திருக்காது, மூத்த மகன்கிட்ட அல்லது இளைய மகன்கிட்ட இருந்திருந்தா கூட எனக்கு இவ்வளவு கஷ்டம் வந்திருக்காது, உன்கிட்ட வந்து இருந்தேன் பாரு என்றெல்லாம் சொல்வார்கள். உடனே ஆவேசப்பட்டு போய் எல்லாம் செய்யக்கூடியவன் நானாக இருக்கின்றேன், இந்த வார்த்தையை போய் நீங்க சொன்னீங்களே, போய் இருந்து பாருங்களேன், 2 மாசத்துல திருப்பி என்கிட்ட வருவீங்க, முடிஞ்சு போச்சு, எல்லா அமலினுடைய நன்மையும் நாசகரமாகிவிட்டது. இது இயல்பு, நம்ம நிதர்சனமாக அன்றாட காணக்கூடிய காட்சி. இது நடக்கும், இப்படித்தான் இருக்கும். அங்கேருந்து வந்து சொல்லுவாரு,
நான் நல்லா கவனிக்கிறேன், அல்லாஹ்வுக்கெல்லாம் ரொம்ப அஞ்சுறேன், என்னுடைய சம்பாத்தியத்துல பெற்றோருக்குன்னு நல்ல பகுதியை ஒதுக்குறேன், அவங்களுக்கு எல்லாம் செய்யறேன். ஆனா என்னையே குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, என் மனைவியை தான் குறை சொல்றாங்க, என்னுடைய குடும்பத்தை தான் குறை சொல்றாங்க, என்னுடைய அண்ணன் இருக்கிறாரு, தம்பி இருக்கிறாரு, அக்கா இருக்கிறாங்க, தங்கச்சி இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் கவனிக்கிறது இல்ல, அவங்க எல்லாம் ஏண்டு கூட கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் சொல்லுவாங்க, அந்த வீட்டுல என்னை அப்படி வச்சிருப்பாங்க, இந்த வீட்டுல என்னை இப்படி வச்சிருப்பாங்க என்று சொல்லுவாங்க. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபருக்கு அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக விளக்கம் தருகின்றான். அதான்ப்பா பெற்றோரு. நல்லா இருக்கும்போது அந்த மாதிரிலாம் சொன்னாரா? நல்லா இருக்கும் பொழுது உனது தாய் உன்னை அப்படி சொன்னாரா? உனது தந்தை அப்படி உன்னை சொல்லி இருப்பாரா? அவருக்கு புரியக்கூடிய நிலைமை இருந்திருக்கும், நிதானம் இருந்திருக்கும், தக்க வயதை பெற்றதன் காரணமாக சரியான தீர்க்கமான முடிவை எடுக்கக்கூடிய தகுதி உடையவராக அவர் இருந்திருப்பார். இப்ப என்ன ஆயிட்டாரு? அவரே எந்திரிச்சு போறதுக்கு கஷ்டப்படுறாரு, தள்ளாடுறாரு. என்னது எது நல்லது எது கெட்டது என்று பிரித்து பார்க்கக்கூடிய சக்தி கூட அவரிடத்தில் இல்லை. பார்வை மங்கி போய்விட்டது. அப்படி உள்ளவர் என்ன வார்த்தையை சொன்னா என்ன உன்னைய செஞ்சிட போகுது? அதை அல்லாஹு தஆலா சற்று ஒருபடி மேலாக சற்று விளக்கி காட்டுகின்றார். நீ அவர்களிடத்திலே நல்ல வார்த்தையை சொல்வதோடு மட்டுமல்லாமல் வஹ்ஃபித் லஹுமா ஜனாஹ துல்லி மினர் ரஹ்மதி, வஹ்ஃபித் லஹுமா, நீ அவர்களிடத்திலே மிக வெண்மையாக சிறப்புடன் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். ஜனாஹ துல்லி மினர் ரஹ்மதி, கிருபையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று நீ அல்லாஹ்விடத்திலே துஆ செய். வகுல், நீ சொல்லு, ரப்பி, என்னுடைய ரப்பே இரஹமுஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, அவர்கள் மீது நீ கிருபை புரிந்திருக்கொள், என்னுடைய பெற்றோர்கள் மீது நீ அருள் புரி. எப்படி என்று சொன்னால் கமா ரப்பயானி ஸகீரா, என்னுடைய சிறு வயதிலே என்னை எப்படி அவர்கள் பராமரித்தார்களோ, என்னுடைய சிறு பிராயத்திலே என்னை எப்படி அவர்கள் நேசித்து வளர்த்து வந்தார்களோ, அதே போன்று என்னின் மீது அவர்கள் அன்பு செலுத்தியது போன்று, என்னின் மீது அவர்கள் கிருபை செலுத்தியது போன்று நீ அவர்கள் மீது கிருபை செய், நீ அவர்கள் மீது அன்பை சொரி என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இப்படி கேளுன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். காசு கொடுக்கறத நிறுத்திராத, மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கறத நிறுத்திராத, உணவு உடைகள் வாங்கி கொடுப்பதை நிறுத்தி விடாதே, வார்த்தைகளினால் இந்த செயலை செய்து விடாதே, மாறாக ஒருபடி மேலாக அவர்களுக்காக வேண்டி நீ துஆ செய்து கொண்டிரு என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதற்குரிய வார்த்தை எப்படி போடுகின்றான் தெரியுமா கண்ணியத்திற்குரியவர்களே? வஹ்ஃபித் லஹுமா ஜனாஹ துல்லி, அவர்களிடத்திலே ஜனாஹ் என்று சொன்னால் இரண்டு இறக்கைகளை வைத்து அந்த குருவி தன்னுடைய குழந்தையை, தன்னுடைய குஞ்சை ஆதரிப்பதற்காக வேண்டி எப்படி இறக்கையால் மூடிக்கொண்டு அதை பராமரிக்குமோ, அந்த குஞ்சை பராமரிக்குமோ, அதே போன்று அவனுடைய பெற்றோர்கள் சிறு வயதிலே உன்னை பராமரித்தார்கள் அப்படிங்கிறது அல்லாஹ் நினைவுறுத்தி காமிக்கிறான். ஒரு குருவி அதனுடைய கூட்டில் இருக்கும் பொழுது தன்னுடைய குஞ்சுக்கு எந்தவித கஷ்டமும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி எத்தனை குஞ்சுகள் கீழே இருக்கின்றதோ அத்துணை குஞ்சின் மீதும் தனது இறக்கை படர்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அப்படியே விரித்து அப்படியே அணைச்சு கொள்ளுது அந்த அப்படியே. அப்ப என்ன நோக்கம்? அதுக்கு எந்த தீங்கும் எனது பிள்ளைக்கு ஏற்பட்டு விடக்கூடாது அப்படின்னு அந்த குஞ்சு நினைக்குது, அந்த பருந்து நினைக்குது, அந்த புறா நினைக்குது. அதன் காரணமாக அவ்வாறு அங்கீகரித்துக் கொள்கின்றது, அதை இணைத்துக் கொள்கின்றது. இப்படித்தானே நம்ம அம்மா நம்மளை வளர்த்திருப்பாங்க, நம்மளுடைய பெற்றோர்கள் வளர்த்திருப்பாங்க. நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது நம்ம எவ்வளவு அசிங்கமாக இருந்திருப்போம், எவ்வளவு இதா இருந்திருப்போம். இன்னைக்கு நம்ம பிள்ளை ஏதாவது ஒரு நஜிச வெளியாக்கிருச்சு, மலம் ஜலம் கழிச்சிருச்சு அப்படின்னாக்கா நம்மளுடைய மகன் எவ்வளவு சுழிச்சுக்கிட்டு நம்ம ஓடுறோம். ஆனா அன்னைக்கு நம்ம சிறுவனாக இருந்து அதே சிரமத்தை அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது எவ்வளவு அன்பாக அவர்கள் அதை ஏந்தி கொண்டார்கள். என்ன அசிங்கமாயிட்டியா, என்ன நினைச்சிருச்சா அப்படின்னு சொல்லி சிரித்து கொண்டே அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய அந்த ஆடையிலே தமது மலத்தை, தமது நஜீஸை சுத்தம் செய்த அந்த பெற்றோர்களிடத்தில் எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும். அப்படியெல்லாம் அவங்க பராமரிக்கலடா இன்னைக்கு டாக்டரா இருக்க முடியுமா, இன்னைக்கு இன்ஜினியரா இருக்க முடியுமா, இன்னைக்கு சிங்கப்பூர்ல இவ்வளவு பெரிய அந்தஸ்துல நம்ம இருக்க முடியுமா, இன்னைக்கு பொருளாதாரத்தை புரட்டக்கூடிய தகுதி வாய்ந்தவனாக நாம் இருக்க முடியுமா? அன்னைக்கு எப்படியாவது இரு, எப்படியாவது போ அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க நம்மளுடைய வாழ்க்கை எந்த நிலைக்குள்ளாக்கப்பட்டு இருக்கும். அதை அல்லாஹ் தஆலா நினைவு கூற வைக்கின்றான். அந்த
புறாக்கள், பருந்துகள், அந்த பறவைகள் தங்களுடைய குஞ்சை எப்படி அணைத்துக் கொள்கின்றதோ அதே போன்று உங்களை அணைத்து பராமரித்து உங்களை பாதுகாத்து வளர்த்து சிறு வயதிலே உங்கள் மீது கிருபை செய்தார்களே, அதே போன்று கிருபை செய் என்று அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நீனும் அப்படி கிருபை செய்யலாம். ஏன்? வயசு அவங்க சின்ன பிள்ளை ஆயிட்டாங்க, இப்ப நம்ம பெரிய மனுஷன் ஆயிட்டோம். நம்ம சின்ன பிள்ளையா இருந்து அவங்க பெரிய மனுஷனா இருக்கும் பொழுது நம்மிடத்தில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய எத்தனை பிரச்சனைகளை எவ்வளவு இன்பகரமாக அவர்கள் சமாளித்தார்கள். இன்னைக்கு அவர்களுடைய நிலைமை என்ன? அவங்க சின்ன பிள்ளை ஆயிட்டாங்க. இம்மா எவ்வளவு இந்த கல் கிபர அகதுகுமா, அவர்கள் சிறு பிள்ளையாகி விட்டார்கள். ஆகையினால இன்னைக்கு நீ பெரிய மனுஷனா இருக்கிற, உடனே என்ன செய்யணும்? அவங்க எப்படி உன்னை ஆதரிச்சாங்களோ அதே மாதிரி நீ ஆதரி. ஆதரிக்கிறதுக்கெல்லாம் வரவேற்பு வரும்னு நீ எதிர்பார்க்காத. ஆதரித்து அவர்களுக்கு பணிவிடை செய்வதற்கெல்லாம் உன்னை உடனே புகழ்ந்து விடுவார்கள் என்பதாக எதிர்பார்க்காதே. இது இயல்பான இரத்த ஓட்டத்தில் வரக்கூடிய அன்பினால் வர வேண்டும். இறைவனுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தினால் இந்த செயல்பாடு உன்னிடத்தில் நிகழ வேண்டும். அப்படி பெற்றோர்களுடன் பிள்ளைகள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். யா அல்லாஹ், இந்த பெற்றோர்களுக்கு நீ அருள் புரிவாயாக. ரப்பி ரஹ்மஹுமா, இவர்கள் மீது நீ இரக்கப்படுவாயாக. இவர்களுடைய நோயை நீக்கி வைப்பாயாக. இவர்களுடைய இயலாமையை நீ நீக்கி வைப்பாயாக. இவர்களுக்கு தரக்கூடிய கஷ்டத்தை நீ நீக்கி வைப்பாயாக. கமா ரப்பயானி சகீரா, எப்படி எங்களின் மீது அவர்கள் இந்த எண்ணம் கொண்டு எங்களை சிறுபிராயத்திலே வளர்த்தார்களோ அதே போன்று நீ வளர்ப்பாயாக என்று அல்லாஹ்விடத்திலே நீ துஆ செய்ய வேண்டும் என்று ஒருபடி பெருந்தன்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இந்த விஷயத்தை விட வேற எந்த விஷயம் நமக்கு, எந்த ஆயத், எந்த வசனம் ஒரு பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை உணர்த்தி காட்டுவதில் வேறு எந்த வசனம் நமக்கு விளக்கம் தர வேண்டும்? கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா அத்தோடு மட்டுமல்லாமல் பல வசனங்கள் இதை குறித்து சொல்லி காட்டுகின்றான். சூரத்துல் அன்கபூத் நாம் முதலாவது வாசித்து காண்பித்த வசனம், சூரத்துல் நிசா 4வது சூராவினுடைய 36வது வசனம், இரண்டாவது பனி இஸ்ராயீலில் வரக்கூடிய 17வது சூராவாகிய பனி இஸ்ராயீலில் 23, 24வது வசனத்திலே வரக்கூடிய விஷயம் இவ்வளவு நேரம் விளக்கமாக நாம் கவனித்துக் கொண்டிருந்தோம். அடுத்தபடியாக சூரத்துல் அன்கபூத்திலே 8வது வசனமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். வஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா. அல்லாஹு தஆலா உங்களுக்கு வசியத்து செய்கின்றான் மனித சமுதாயத்திற்கு. பிவாலிதைஹி ஹுஸ்னா, பெற்றோர்களிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி. வஇன் ஜாஹதாக லிதுஷ்ரிக பிமா லைஸ லக பிஹி இல்முன் ஃபலா துதிஹுமா வஸாஹிபுஹுமா ஃபித் துன்யா ஃபலா துதிஹுமா இலைய மர்ஜிஉக்கும் ஃபஉனப்பிஉக்கும் பிமா குன்தும் தஅமலூன். இந்த ஆயத்து ஒரு சம்பவத்தினுடைய அடிப்படையில் இறங்கப்பட்டது. அதை நாம் உள்ளே கவனிக்கவிருக்கின்றோம். இப்படி அல்லாஹு தஆலா பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ஒவ்வொன்றாக சொல்லி காட்டுகின்றான். உங்களை எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, கஷ்டப்பட்டு வச்சிருந்தாங்க, உங்களை 10 மாசம் சுமந்தார்கள். சுமந்ததற்கு பிறகு உங்களுக்கு பால் தந்தைய இரத்தத்தை பாலாக மாற்றி அல்லாஹு தஆலா தரக்கூடிய அந்த பானத்தை உங்களுக்கு புகட்டினார்கள். இதற்கு நிகராக எதுவும் செய்த முடியாது. இவ்வளவு பெரிய தியாகம் செய்த அந்த பெற்றோர்களிடத்திலே நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஐயோ அமலின் அஃதலு இன்தல்லாஹி யா ரசூலல்லாஹ். ஒரு சஹாபி கேட்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, யா ரசூலல்லாஹ், நான் நிறைய அமல் செய்றேன், நீங்கள் சொன்ன அத்தனை இபாதத்துகளையும் நான் செய்கின்றேன், ஆனால் சிறந்த இபாதத் என்று சொன்னால் என்ன? எல்லாத்திலையும் சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது. நீங்க தொலை சொன்னீங்க, அல்லாஹ் சொல்றான்னு சொன்னீங்க, நான் தொழுதேன். நீங்க நோன்பு வைக்க சொன்னீங்க, அல்லாஹ் நோன்பு வைக்க சொன்னான்னு சொன்னீங்க, நான் நோன்பு வச்சேன். நீங்க ஜக்காத்து கொடுக்க சொன்னீங்க, ஹஜ் செய்ய சொன்னீங்க, ஜிஹாது செய்ய சொன்னீங்க, தியாகம் செய்ய சொன்னீங்க, எல்லாமே நான் செஞ்சேன். ஆனால் நான் செய்யக்கூடிய இபாதத்துகளில் சிறந்தது என்ன என்று கேட்கின்றார் ஒருவர். ஐயோ அமலின் அஃதல் இன்தல்லாஹி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே சிறந்த அமல் எது யா ரசூலல்லாஹ் என்று சொல்லி கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்திலே சிறந்ததும் உகப்பானதும் சந்தோஷமானதும் இறைவனுடைய மகிழ்ச்சியை பெற்றுத்தரக்கூடியதுமான இபாதத் என்னவென்று சொன்னால், முதலாவதாக அஸ்ஸலாத்து ஃபி வக்திஹா, தொழுகையை அதனுடைய நேரத்திலே நிறைவேற்றுவது. தொழுகையை முதல்ல நிறைவேற்று, அதனுடைய நேரத்தில் நீ நிறைவேற்று. இது அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான. தொழுகிற ஆனா தொழுகையில அலட்சியம், நேரம் கிடைக்கும் போது தொழுதுக்கலாம், அதற்கென ஒரு முயற்சி செய்வது கிடையாது.
வாழ்க்கையை பிளான் போட்டு இப்படிதான் இருக்கணும், இந்த முறையில நம்ம வியாபாரத்தை, நம்மளுடைய கொடுக்கல் வாங்கலை, நமது அனைத்து செயல்பாடுகளையும் நாம் வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு வெற்றி தரும் என்பதை அவர் வகித்துக் கொண்டு அதற்குரிய முயற்சியை மேற்கொள்கின்றார். ஆனால் இறைவனுடைய பொருத்தம் எப்படி வரும் என்பதில் சற்றும் அவர் முயற்சி செய்வதில்லை. அல்லாஹ்வுடைய பொருத்தம் எந்த செயல்பாட்டினால் கிடைக்கப் பெறும் என்பதற்கு எந்தவித முயற்சியும் அவர் செய்வதில்லை. எந்த கஷ்டமும் எடுத்துக்கிறது இல்லை, எந்த முயற்சியும் எடுத்துக்கிறது இல்லை. அதல்ல இறைவனுக்கு கட்டுப்பட்ட மனிதனுக்குரிய அர்த்தம் அது கிடையாது. மாறாக தொழ வேண்டும், அதற்குரிய முயற்சியும் எடுக்க வேண்டும். ஏதோ நேரம் கிடைச்சிச்சு அதனால தொழுதுகிட்டேன், நேரம் கிடைச்சிச்சு அதனால நான் பயன்படுத்திட்டேன், போற வழியில பள்ளிவாசல் இருந்துச்சு, பாங்கு சொல்லக்கூடிய நேரமா இருந்துச்சு, உள்ள போய் ஒரு 2 ரக்காத் தொழுதுட்டு போயிட்டேன் என்று சொல்லக்கூடிய இபாதத் அல்ல. மாறாக எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த சூழ்நிலையிலும் அதற்கென முயற்சி மேற்கொள்ளக்கூடியதுதான் இபாதத். அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கேள்விக்கு ஐயோ அமலின் அஃதலு இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே சிறந்த செயல் எது நபியே சொல்லித்தாருங்கள் என்று கேட்டபோது முதலாவது சொன்னார்கள் அஸ்ஸலாத்து, தொழுகை என்று மட்டும் நிறுத்தாமல் ஃபீ வக்திஹா, அதனுடைய நேரத்தில் தொழ முயற்சிப்பது, தொழுவது இருக்கின்றதே அது அல்லாஹ்விற்கு மிக பிரியமானது. அதனால் தானே அந்த ஹதீஸ் புகாரில வரக்கூடிய ஹதீஸ், ஒரு ஆட்டு இடையினை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பாங்க. ஆட்டு இடையினை பார்த்து அல்லாஹ் தஆலா அவ்வளவு மகிழ்ச்சி ஆகின்றான். அந்த மகிழ்ச்சியை பார்த்து வானத்தில் இருக்கக்கூடிய அத்துணை மலக்குமார்களும் ஒன்று கூடி அல்லாஹ்வுடைய மகிழ்ச்சிக்குரிய காரணத்தை கேட்கின்றார்கள். எங்கேயோ காட்டுல இருக்கிறாரு, யாரும் பார்க்கணும்னு அவருக்கு அவசியம் கிடையாது. இவர் தொழுகிறாரா என்ன அப்படிங்கறத பார்க்கணும்னு அவசியம் கிடையாது, அல்லது பார்த்துட்டு மெச்சுவாரு அப்படின்ற சந்தர்ப்பமே இல்லை. எப்படி ஒரு தொழுகை விட மாட்டாங்க, என்ன சூழ்நிலையிலும் அவர் தொழுதுருவாரு அப்படின்னு சொல்றதுக்கு புகழ்றதுக்கு கூட நாதி இல்லை. இருக்கக்கூடியது காட்டில் யாரும் பார்க்காத இடத்தில், ஆனால் எனது ரப்பு என்னின் மீது தொழுகையை கடமையாக ஆக்கி வைத்திருக்கின்றான் என்ற ஒரே எண்ணத்தினால் என்னுடைய ரப்பு கடமையாக்கி அந்த தொழுகையை பற்றி அவன் கேட்பான், அவன் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற எண்ணத்திலே அந்த இடையன் அந்த ஆடு மேய்த்ததற்கு மத்தியில் அவன் தொழுகின்றான் என்று சொன்னால், அதை பார்த்து அல்லாஹ் தஆலா இவ்வளவு மகிழ்ச்சி ஆகின்றான். அந்த மகிழ்ச்சியினுடைய நிலையை பார்த்துவிட்டு எல்லா மலக்குமார்களும் அல்லாஹ்வை பார்த்து கேட்கின்றார்கள், யா அல்லாஹ், என்னம்மா நீ இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறியே, இருக்கக்கூடிய காரணம் என்ன என்று சொல்லி கேட்கும் பொழுது அல்லாஹ் சொல்கின்றான், என்னுடைய இன்ன அடியான் இன்ன இடத்திலே, இன்ன மலையின் அடிவாரத்திலே அல்லது காட்டினுடைய இந்த பகுதியிலே என்னை நினைத்து திக்ர் செய்து கொண்டிருக்கின்றான், தொழுகின்றான். என்னின் மீது இருக்கக்கூடிய அச்சத்தினால் அல்லவா, நான் கேட்பேன் என்ற பயத்தினால் அல்லவா என்று அல்லாஹ் சொல்வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்படின்னு சொன்னாக்க ஏதோ டைம் கிடைச்சிச்சு, ஆபீஸ்ல இருந்து அந்த டைம் கிடைச்சிச்சு அதனால தொழுதே அப்படின்னு இருக்கு, அல்லது சந்தர்ப்பம் இல்லை அதனால நான் விட்டுட்டேன் அப்படின்னு யதார்த்தமாக சொல்லக்கூடிய நிலை, இப்படிப்பட்ட தொழுகைக்குரியதல்ல. எப்படியாவது முயற்சி செய்யணும். ஏதாவது ஒரு சந்தர்ப்பம், இப்ப நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஆபீஸ்ல தான் இருக்கிறோம், ஆனா இதர தேவைகள் வந்தது என்று சொன்னால் அதற்கு முன்னுரிமை தருகின்றோமா இல்லையா? திடீர்னு ஏதாவது ஒரு இயற்கையான உபாதைகள் வெளியேற்றக்கூடிய அவசியம் ஏற்பட்டு விட்டது, அப்ப அந்த ஆபீஸ் நேரத்தில் லீவ் எடுத்துக்கிட்டு வர்றோம், அந்த டயத்திலிருந்து எந்திரிச்சு வர்றோம், நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்து விட்டு போகின்றோம், அல்லது கிடைக்கக்கூடிய நேரத்தில் அதை பயன்படுத்திக் கொள்கின்றோம். அதே போன்றுதானே இதற்கும் ஒரு நேரம் தேவை, அதை விட அவசியமான ஒரு இபாதத் வணக்கம். ஆகையினால் அதை முற்படுத்தி அந்த இபாதத்தை செய்வது இருக்கின்றது, இது அல்லாஹ்விடத்திலே பிரியத்தை தரக்கூடியது. நேரம் கிடைக்கும் போது தொழுகிறேன், இல்லாட்டி விட்டுறேன் இப்படின்னு சொல்லக்கூடியது அல்ல, அதற்கென முயற்சி செய்யக்கூடியது. இது அல்லாஹ்விடத்திலே. சும்மா பின்பு எது யார சொல்லலாம், பின்பு என்ன செயல் என்று சொல்லி அவர் கேட்கும் பொழுது வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களிடத்திலே நீ நல்ல முறையில் நடந்து கொள்வது அல்லாஹ்வுக்கு மிகப்பெரியமானது. வேற எல்லா அமலும் இருக்கு, ஏன் அதையெல்லாம் சொல்லல? ஏன் அந்த அமலையெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுக்கு பிரியமானது என்று சொல்லக்கூடிய அந்த பட்டியலில் இடம்பெற வைக்கவில்லை. பிரியமில்லாத செயலாது. முன்னுரிமை பெற்றது எல்லாவற்றை விட இதுதான், முன்னுரிமை அடைந்தது இதுதான். ஆகையினால் வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் சொன்ன அந்த விஷயம் முன்னால் உள்ள வசனத்தில் ஒரு தெளிவான விஷயம் நமக்கு காண கிடைத்தது. இபாதத்தில் பெற்றோர்கள் அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய இபாதத்துகளில் யாரையும் இணை வைத்து விடக் கூடாது, அதை தனியாக நிறைவேற்ற வேண்டும். அதற்கு நிகர் அதுதான்.
அன்பின் மிகைப்பால், பாசத்தின் மிகைப்பால் ஒரு மனிதன் சொல்கிறான், நான் எந்த இபாதத்தை செய்ய வேண்டியதில்லை, என்னுடைய பெற்றோரை நான் கவனிச்சுக்கிட்டேன்டாவே போதும், அல்லாஹ் எனக்கு கூலியை கொடுப்பான். தொழுதவங்க எல்லாம் என்னத்தை கண்டாங்க அப்படின்னு மிகைச்சு பெற்றோரின் மீது இருக்கக்கூடிய அன்பினால் இறைவனுடைய இபாதத்தை தடை செய்யக்கூடிய விதத்திலே உனது சிந்தனை மாறிவிடக் கூடாது என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே போன்று வளமையாக இருக்கக்கூடிய நம்ம செஞ்சோம்ல, அதாவது திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னாக்க மாலையோட பெற்றோர்களுடைய காலில் உழுவு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சாஷ்டாங்கம் என்பது அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாருக்கும் இல்லை. அதை பெற்றோர்களுக்கு கூட நீ செய்யக்கூடாது. உனது பாச மிகைப்பால் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும், துஆவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இறைவனுடைய ஒரு இபாதத்திற்கு சமமாக இந்த நிலையை கொண்டு போய் நிறுத்திவிடக் கூடாது. அது தனி இடம், இது தனி இடம். இருந்தாலும் இது அதற்கு நெருக்கமான இடத்தை பெற்றுவிட்டது என்பதற்கு இரண்டாவதாக அல்லாஹ் கொண்டு வருகின்றான். அதைத்தான் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வபில் வாலிதைனி ஹஸானா, பெற்றோர்களுக்கு நல்ல முறையில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். சும்ம கால, பின்பு கேட்டார், பின்பு யா ரசூலல்லாஹ், அதற்கு பிறகு என்ன கடமை என்று சொல்லி கேட்கும் பொழுது, அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய வழியில் தன்னை அர்ப்பணம் செய்வது, இறைவனுக்கென தன்னை தியாகம் செய்வது, இறைவனுக்காக வேண்டி தன்னை, தனது பொருளை, தனது நேரத்தை அல்லாஹ்விற்கென ஒதுக்குவது, எந்த சந்தர்ப்பத்தில் எப்படி தேவையோ அப்படி அதை அர்ப்பணம் செய்வது. ஒரு இடத்திலே ஷரியத்தை பின்பற்றுவதற்காக வேண்டி நமக்கு அனுமதி கிடைக்கவில்லை, ஷரியத்தின் பிரகாரம் வாழ்வதற்கு நமக்கு உரிமை இழக்கப்பட்டு போகின்றது என்று சொன்னால் அந்த இடத்திலே ஜிஹாத் செய்வதில் எந்தவித தடையும் இல்லை. அந்த இடத்திலே அந்த ஜிஹாத் அல்லது ஒரு அநியாயத்தை அடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு மனிதனிடத்திலே அன்பையும் பாசத்தையும் பரஸ்பரத்தையும் ஏற்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே ஒருவன் குழப்பத்தை விளைவிக்கின்றான், அல்லது ஒரு சமுதாயம் குழப்பத்தை விளைவித்து அந்த இடத்திலே அமைதியின்மையை உருவாக்குகின்றது, அதை அடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஜிஹாது செய்வதில் எந்தவித தடையும் இல்லை. குர்ஆனும் ஹதீஸும் அதை எல்லா இடங்களிலும் நெடுக வலியுறுத்தி சொல்லி காட்டுகிறார்கள். அதைத்தான் கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ். நான் கூட சொல்லுவேன், ஜிஹாத் என்று சொல்லக்கூடியது வாளை எடுத்துக்கொண்டு அதை எடுத்துக்கொண்டு எந்த சந்தர்ப்பத்தில் எப்படி செய்ய வேண்டுமோ அதை அனுமதி தருகின்றது. இது எல்லா இடத்திலும் உள்ளதுதான். ஒரு அரசாங்கம் சரியான முறையிலே தனது ஆட்சியை செலுத்த வேண்டும் என்று சொன்னால் மக்களிடத்திலே அன்பு பாசம் எல்லாம் நிகழ்வதற்குரிய முயற்சி அது மேற்கொள்ள வேண்டும். எல்லோரும் பரஸ்பரமாக விட்டுக் கொடுத்து வாழக்கூடிய தன்மை உருவாக்குவதற்கு அந்த அரசாங்கம் முயற்சி செய்ய வேண்டும். அந்த விஷயத்துல ஒரு கூட்டம் என்ன செய்து குழப்பத்தை ஏற்படுத்தி அந்த அரசாங்கத்திற்கு எதிராக அல்லது மக்களிடத்திலே குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி அது முயற்சி செய்யும் பொழுது அப்ப அந்த அரசாங்கம் என்ன செய்யும்? அடக்குமுறையை கொண்டு வரும். சொல்லி பார்க்கும், கேட்கலன்னு சொன்னாக்க எந்த தண்டனையை கொடுத்து இந்த மக்களை அடக்குமுறை செய்து இந்த உலகத்திலே வாழக்கூடிய தனது நாட்டின் கீழ் வாழக்கூடிய தனது அரசாங்கத்தின் கீழ் வாழக்கூடிய இந்த மக்களுக்கு நிம்மதியை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை தர முடியுமோ அந்த விதத்தில் முயற்சி செய்யும் வண்ணம் அடக்குமுறை ஏற்படுத்தும். இதுதான் ஜிஹாது. இதைத்தான் குர்ஆனும் ஹதீஸும் சொல்லி காட்டுகின்றது. ஏதோ எங்கேயோ இருக்கிறவங்க தேவையில்லாம அநியாயகரமாக ஒருவருடைய பொருளை அல்லது ஒருவருடைய உயிரை பறிப்பதற்கு மார்க்கம் எந்த இடத்திலும் அனுமதி தரவில்லை. அதுதான் ஜிஹாத். அப்ப இந்த வகையில இப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன ஜிஹாத்? சந்தர்ப்பம் ஏற்பட்டது என்று சொன்னால் அப்படி, இல்லை என்று சொன்னால் எப்பொழுதெல்லாம் தீனுக்காக வேண்டிய பொருளை செலவழிக்க வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படுமோ அப்பொழுதெல்லாம் அல்லாஹ்வுடைய வழியிலே தனது நேரத்தை தன்னுடைய சக்திக்கு உட்பட்டு முயற்சி செய்ய வேண்டிய அந்த செயல்பாட்டை செய்வது இருக்கின்றது. இது ஜிஹாத். தனது முயற்சியினால், தனது சிந்தனையினால், தனது பொருளினால் மார்க்கத்திற்கு, அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான வழியிலே தீனுக்கு உபகாரமாக இருப்பது இருக்கின்றது. இது ஜிஹாத். இப்படி சந்தர்ப்பத்திற்கு ஏற்றவாறு செயல்முறை ஆக்கிக் கொள்வது இருக்கின்றது. இது ஜிஹாத். இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி அவனுடைய வழியிலே, அவனுடைய பாதையிலே தீனுடைய உயர்வுக்காக வேண்டி, மக்களிடத்திலே அன்பு ஏற்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி, எல்லா மக்களும் விட்டுக் கொடுத்து சுபிட்சமாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னை, தனது நேரத்தை, தனது பொருளை ஒருவன் அளிக்கின்றான் என்று சொன்னால் இது ஜிஹாத். இந்த செயல் அல்லாஹ் அஃதல், சிறந்ததாக இருக்கின்றது, மூன்றாவதாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே இடம்பெறுகின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, இதே போன்று ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்திலே வருகின்றார். யா ரசூலல்லாஹ், நான் ஹிஜ்ரத்தும் ஜிஹாதும் செய்ய வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்திலே பையத்து செய்திருக்கின்றார். நான் ஹிஜ்ரத் செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பையத்து செஞ்சார். பையத்துனா உடன்படிக்கை செய்து கொள்ளுதல்.
நபிகளாரிடத்திலே உடன்படிக்கை செய்து கொள்வதல். செய்துவிட்டு ஜிஹாதிற்காக வேண்டி அவர் அனுமதி கேட்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய வழியில புறப்பட்டு நான் போரிட வேண்டும் என்று அவர் அனுமதி கேட்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே தயங்குறார். அவருக்கு அனுமதி தரவில்லை. அப்ப அவரிடத்தில் கேட்கின்றார்கள், நீங்க ஹிஜ்ரத் செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க, அதுக்கு நான் பைஅத் செய்து கொண்டேன், அனுமதி அளித்து விட்டேன், ஆனால் நீங்கள் ஜிஹாது செய்ய வேண்டும் என்று கேட்கின்றீர்கள். உங்களிடத்திலே நான் ஒரு கேள்வியை கேட்கின்றேன், உங்களிடத்திலே பெற்றோர்கள் யாராவது உண்டா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார். அப்போ அவர் அந்த சஹாபி சொல்கின்றார், ஆம் யா ரசூலல்லாஹ், இருவர்களும் என்னிடத்தில் இருக்கின்றார்கள், எனது பெற்றோர்கள் இருவரும் என்னிடத்தில் இருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், நீர் அல்லாஹ்விடத்திலே சவாபை நன்மையை பெற விரும்புகின்றீரா என்று அவர்களிடத்திலே கேட்கும் பொழுது அவர் நான் யா ரசூலல்லாஹ், ஆம், அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த அந்தஸ்தை பெற வேண்டும், நிறைய நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ ஜிஹாது செய்வதை விட உனது இல்லத்திற்கு திரும்பி உனது பெற்றோர்களுடைய உபகாரமாக நீ செயல்படுவது, அவர்களுக்கு உபகாரியாக இருப்பது உனக்கு அப்படிப்பட்ட நன்மையை பெற்றுத்தரும் என்று இந்த இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது புகாரியிலே இடம்பெற்றிருக்கின்றது. என்று சொன்னால் ஜிஹாதுங்கிறது சாதாரணமான இபாதத்து கிடையாது. ஷஹீதுடைய அந்தஸ்து அடைந்து விட்டவர் நிச்சயமாக சுவனத்தினுடைய உயர்ந்த அந்தஸ்தை பெற்று விட்டார். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு துஆவுல கற்று தந்தாங்க, யா அல்லாஹ் ஷஹீதுடைய அந்தஸ்தை அடைவதற்கு தௌஃபீக்கை தா என்று நீங்கள் கேளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஷரியத்துல சில அமல்கள் இருக்குது, அந்த அமலுக்கு நிகராக அதுதான் இருக்க முடியும். உதாரணத்திற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, அல் இஸ்லாமு வல் ஹஜ்ஜு யஹ்திமு மா கான கப்லஹு, இஸ்லாத்தை தழுவுவதும் ஹஜ்ஜை சரியான முறையிலே நிறைவேற்றுவதும் அதற்கு முன்பதாக உள்ள அனைத்து தீய காரியங்களை விட்டும் தடுத்து விடுகின்றது, அந்த பாவங்களை போக்கி விடுகின்றது என்று சொன்னார்கள். இந்த மாதிரி வேற எதுக்கு சொல்லியிருக்காங்களா? தொழுகைக்கு, நோன்புக்கு, ஜக்காத்துக்கு இல்லை. அப்போ ஒரு மனிதன் இஸ்லாத்தை தழுவுகின்றான் என்று சொன்னால் அதற்கு முன்பதாக எவ்வளவு பெரிய பாவம் செய்திருந்தாலும் சரி அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுது அப்படின்னு சொன்னாக்க, அப்ப அந்த இஸ்லாத்தை தழுவுதல் என்ற அமல் எந்த அளவிற்கு உயர்ந்ததாக இருக்கின்றது நல்லா கவனிக்கணும். அதே போன்று ஜிஹாது செய்யக்கூடியது, அல்லாஹ்விற்கு பொருத்தமான முறையிலே ஒரு மனிதன் ஜிஹாது செய்கின்றான் என்று சொன்னால் அவனுடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவன் ஷஹீதுடைய அந்தஸ்தை அடைகின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்படின்னாக்க அந்த இபாதத்தினுடைய முக்கியத்துவத்தை நம்ம விளங்கிக்கிறோம். எல்லா இபாதத்தை விட சிறந்ததாக அது இருப்பதின் காரணமாக அந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஹஜ் உண்மையான உள்ளத்துடன், இப்படி இல்லை பணம் நிறைய இருக்குது செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிருவோம் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு அல்ல. உண்மையான உள்ளத்துடன் ஒரு மனிதன் ஹஜ்ஜை செய்தான் என்று சொன்னால் அவனுடைய முந்தைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு போய்விடுகின்றது என்று சொன்னார். இப்படி பொறுக்கி எடுத்து முன்னால் செய்யப்பட்ட அனைத்து இபாதத்துகளும் தௌபா என்று சொல்லக்கூடிய பாவ மன்னிப்பு கேட்காமலேயே இந்த செயலினால் உள்ளத்துல எண்ணிட்டான், இதுக்கு பிறகு நம்ம இப்படி செய்ய மாட்டோம் அப்படின்னு உள்ளத்துல எண்ணிட்டான், அதான் தௌபா. ஆனால் வாயால் அவன் சொல்லவில்லை, நம்ம சரியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு கொண்டே இந்த இபாதத்தில் அவன் இறங்கி விட்டான், ஜிஹாது செய்ய புறப்பட்டு விட்டான், அல்லது ஹஜ்ஜை முடிக்க புறப்பட்டு விட்டான், அல்லது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாகி விட்டான் என்று சொன்னால் அதற்கு முன்னால் உள்ள அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றது என்று சொன்னால் அந்த இபாதத்தினுடைய முக்கியத்துவத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த இபாதத்திற்கு நிகராக பெற்றோருக்கு பணிவிடை செய்வதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொண்டு வந்து நிறுத்தி அந்த சஹாபிட்ட சொல்றாங்க, நீங்க ஜிஹாதுக்கு போறதை விட உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் பணிவிடை செய்வது இருக்கின்றதே அது நிச்சயமாக உங்களை உயர்ந்த அந்தஸ்தில் கொண்டு வந்து நிறுத்தும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய சம்பவம், அதைத் தொடர்ந்து ஒரு குர்ஆனுடைய வசனம் இறங்கியது. எந்த அளவிற்கு பெற்றோர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதை, அவர்களுடைய மரியாதை குறைவாக நடந்துவிடக் கூடாது என்பதற்கு மார்க்கம் சான்று பகருகின்றது. இன்னைக்கு நம்ம பேசுறோம், நான் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் எனது வாழ்க்கை இருக்கும், அல்லாஹ் ரசூல் கட்டுப்பட்டு நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதன் அதுக்கு முன்னால யார் வந்தாலும் தூக்கி வீசிடுவேன் அப்படின்னு சொல்லுவார். இல்லைன்னு சொல்லல, மார்க்கம் அங்கீகரிக்குது. ஆனா அதிலும் நிதானம் தேவை. இதற்கு முன்மாதிரி குர்ஆனில் நமக்கு கிடைக்கின்றது, ஹதீஸில் நமக்கு கிடைக்கின்றது.
அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைக்கு முன்னால் யார் வந்தாலும் சரிதான். ஆனால் அதே நேரத்திலே அதற்கு குறுக்கே நிற்கக்கூடியவர்கள் பெற்றோர்களாக இருந்தால் நிதானம் தேவை என்பதை ஷரியத் கண்டிப்பாக எச்சரிக்கையுடன் சொல்லி காட்டுகின்றது. அல்லாஹ் ரசூலுடைய விஷயத்துல குறுக்கிடக்கூடியது யாரா இருந்தாலும் தூக்கி வீசிடணும், ரைட் இல்லைன்னு சொல்லல. அப்படி செயல்பாடு செய்யக்கூடிய விதத்திலும் பெற்றோர்கள் என்று சொன்னால் நிதானம் தேவை. எங்க அம்மா சொன்னாங்க, நான் தூக்கி வீசிட்டேன், முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க மூஞ்சில எரிஞ்ச மாதிரி பேசிட்டேன். அல்லாஹ் பெருசா நீ பெருசான்னு கேட்டுட்டேன். எங்க வாப்பா சொன்னார், நான் தூக்கி வீசிட்டேன், அவர்கிட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். இல்ல, அனுமதி கிடையாது. உதாரணம், குர்ஆனில் நாம் புரட்டி பார்க்கும் பொழுது ஜலீல் கத்ர் நபி என்று சொல்லக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்வை அல்லாஹ் தஆலா எடுத்து சொல்லி காட்டுகிறார். பெரிய நபி, ஒரு பெரிய உலகில் மிகப்பெரிய தௌஹீதுடைய மாற்றத்தை ஒரு புதிய விதத்திலே சிந்தனையை கொண்டு வந்த மாபெரும் நபி. அவங்களின் ஞாபகார்த்தமாக எத்தனையோ இபாதத்துகள் இன்றும் உயிர் பெற்று இருக்கின்றது. கியாமத் நாள் வரை நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம், செய்து கொண்டு இருக்கின்றோம். அவ்வளவு பெரிய நபி. அந்த நபியினுடைய வாழ்வில் அதே போன்ற ஒரு சம்பவம், அதே போன்று அவர்களுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த விஷயம் குர்ஆன் எடுத்து சொல்லி காட்டும். அந்த நபியினுடைய தகப்பனார் யாரு? ஆசர். அந்த ஆசர் யாரு? சிலையை வணங்கக்கூடியவர். அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று, அல்லாஹ்விற்கு மட்டும் உனது இபாதத்து இருக்க வேண்டும் என்று உலகத்திற்கு பறைசாட்ட வந்த அந்த நபியினுடைய தகப்பனாரே எப்படிப்பட்டவர்? வணக்கத்திற்குரியவர் அல்லாஹ் மட்டுமல்ல, எல்லா கிரகங்களும் எல்லா வஸ்துக்களும் வணக்கத்திற்குரியது. இந்த சிலையை செஞ்சு தர்றேன், போய் எடுத்துட்டு போய் இதை நீ வித்துட்டு வந்துரு என்று சொல்லக்கூடிய பணியை உலகத்திற்கு தௌஹீதை கற்பிக்க வந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அவருடைய தகப்பனார் சொல்லுவார். ரெண்டு எந்த அளவுக்கு முரண்பாடானது. இவர்கள் தௌஹீதை போதிக்க வருகின்றார்கள், அவர்களுடைய தகப்பனார் ஷிர்க்கை செய்ய கட்டளை இடுகின்றார். யாரிடத்தில்? மற்றவங்களிடத்தில் அல்ல. எந்த தௌஹீதை போதிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் நபியாக அனுப்பினானோ அதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அவர்களுடைய தகப்பனார் ஷிர்க்கை செய்ய வேண்டும் என்று சொல்லி கட்டளை இடுகின்றார். அவர்களிடத்திலிருந்து வழிமுறை நமக்கு வருகின்றது. ஒன்னும் சொல்லல, சொல்லி பார்த்தாங்க, கேட்கல, இல்ல தூக்கி வீசிட்டு போயிருக்கலாம். உன் பேச்ச நான் கேட்க மாட்டேன், என்னுடைய ரப்பை, படைத்த ரப்பை நான் கேட்பேன், அவனிடத்துல தான் நான் சரணாகதியாவேன் அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி இருக்கலாம். சொல்லல. ஏன்? அல்லாஹ் அதை குர்ஆனில் பதிவு செய்து கியாமத் நாள் வரை வரக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் அதை கொண்டு பாடம் பெற வேண்டும். பெற்றோர்னா அப்படி சாதாரணமா நீ நினைச்சுக்கிட்டியா? பெற்றோர்னாக்க அந்த அளவுக்கு இழிவா பேசிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டியா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹிக்மத்தான முறை அல்லாஹ் கற்றுத்தந்தான். அப்படியா, கொண்டாங்க அந்த சிலையை நான் வித்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சிலையை இழுத்துக்கிட்டு கடத்தருக்கு போறாரு. போகும்போது என்ன சொல்றாங்க? மை எஸ்தரி ஹாதிஹில் அஸ்னாம், இந்த சிலையை விலைக்கு வாங்கக்கூடியவர் யாரும் இருக்கின்றீர்களா? லா யதுர்ருஹு வலா யன்ஃபஉஹு, எந்தவித பிரயோஜனத்தையும் அளிக்காது, எந்தவித நஷ்டத்தையும் உங்களுக்கு தராது, எந்தவித லாபத்தையும் தராது. இப்படிப்பட்ட சிலையை யார் வாங்கிக் கொள்கின்றார்கள் என்று மக்களுக்கு தௌஹீதையும் போதித்தார்கள். தகப்பனாருக்கு மாற்றமும் செய்யவில்லை. எப்படி ஹிக்மத்தா நடந்துட்டாங்க. எங்க நம்ம இன்னைக்கு பேசுறோம், நான் முழுமையா ஷரியத்தை பின்பற்றுவேன், அதுக்கு முன்னால யார் வந்தாலும் தூக்கி வீசிடுவேன் அப்படின்னு ரொம்ப சூழ இறை நாம் பேசுகின்றோம். ஆனால் இப்ராஹிமை விட உயர்ந்தவர் யாரும் உண்டா? அல்லாஹ்விற்கு நெருக்கமான நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். நமது ஷரியத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சுன்னத்தினுடைய அடிப்படையில் அமைந்தது என்று நபிகளார் வாக்கு தருகின்றார்கள். சுன்னத் அபீக்கும் இப்ராஹிம், உங்களுடைய தந்தை இப்ராஹிமுடைய வழிமுறை தான் எனது ஷரியத் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு நபி என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வுக்கும் கட்டுப்படுறாங்க, பெற்றோரை உதாசீனப்படுத்தல, ஆனா ஹக்கு எதுவோ அதை சொல்லுகின்றார். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு என்ன செய்யறாங்க? இறைவனை தவிர வேறு யாருக்கும் வணங்கக்கூடாது என்பதை பகிரங்கப்படுத்துகின்றார்கள். பெற்றோருக்கு கட்டுப்பட்டு என்ன செய்யறாங்க? கொண்டாங்க அந்த சாமியை நான் வித்துட்டு வர்றேன் அப்படின்னு அந்த சிலையை இழுத்துக்கிட்டு போறாங்க. இழுத்துட்டு போகும்போது பெற்றோருக்கு கட்டுப்பட்டு விட்டார்கள், அந்த இடத்திலே ஏகத்துவத்தை போதிக்கின்றார்கள். இறைவனுக்கு கட்டுப்பட்டு மை எஸ்தரி ஹாதிஹில் அஸ்னாம், இந்த சிலையை வாங்கிக் கொள்வது யார்? இது வலா யதுர்ருஹு வலா யன்ஃபஉஹு, இது நஷ்டத்தையும் தராது, லாபத்தையும் தராது. முடிச்சா தௌஹீத் பிரச்சாரம். அதுக்கு பிறகு பெற்றோர்களை சமாளித்துக் கொள்வது வேறு விஷயம். ஆனால் கட்டுப்பட்டார்களா இல்லையா? அது மாதிரி ஹிக்மத்தாக செயல்பட வேண்டும்.
அதில் தான் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கு. நான் தூக்கி வீசிடுவேன் யாரா இருந்தாலும் அப்படின்னு வீரவசனம் பேசுவதில் வெற்றி இருக்கின்றது என்று நினைத்துக் கொண்டு இன்று குடும்பத்திலே பல பங்குகளாக பெற்றோரிடத்திலே பேசாத பிள்ளைகளாக, பெற்றோரை நிந்திக்கக்கூடிய பிள்ளைகளாக, பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் துரோகம் செய்யக்கூடிய பிள்ளைகளாக. காரணம் என்ன சொல்றோம்? என்னை மார்க்கத்தின் பிரகாரம் வாழ விடுறதில்ல, அதனால நான் தூக்கி வீசிட்டேன் அப்படின்னு பேசலாம். எங்கிருந்து இந்த ஆதாரத்தை எடுத்தோம்? யார் கற்றுத்தந்தது? இந்த அனுமதி தருவதற்கு யார் உரிமை அளித்தது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதின் பிரகாரம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே இப்படி நமக்கு வழிமுறை காட்டி தந்திருக்கின்றார்கள். அதே போன்ற ஒரு சம்பவம் தான் இந்த இடத்தில் இடம்பெறுகின்றது. புகாரிலே வரக்கூடிய ஹதீஸ் இது. ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை கபூல் செய்வதற்கு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு பெரிய சஹாபியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கமான சஹாபியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம். அப்ப அவங்களுடைய தாயார் என்ன செய்யறாங்க? மகனார்ட்ட சொல்றாங்க, நீங்க இஸ்லாத்தை விட்டுறணும், நீ இஸ்லாத்தை விட்டுறணும். இல்ல அப்படின்னு சொன்னாக்க நான் சாப்பிடுறத நிறுத்திடுவேன், நான் குடிக்கிறத நிறுத்திடுவேன், நான் செத்து போயிடுவேன். நீ இஸ்லாத்தை விட்டுட்டு வந்த அப்படின்னா தான் நான் சாப்பிடுவேன், குடிப்பேன், நான் உயிரா இருப்பேன் அப்படின்னு சொல்றேன். அப்போ புதுசா இஸ்லாத்தை ஏற்றுட்டு வந்திருக்கக்கூடிய ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அப்படியே ஜோஷ் வந்துருச்சு. அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. அல்லாஹ்விற்கு முன்னால் இந்த பெற்றோர் எப்படி தடை செய்யலாம் அப்படின்னு அந்த ரத்த சூட்டுல உடனே சொன்னாங்க, எனது தாயாரே, உங்களுக்கு 100 வயதுகள் கொடுக்கப்பட்டு, 100 உயிர்கள் கொடுக்கப்பட்டு, 100 வயது அல்ல 100 உயிர்கள் கொடுக்கப்பட்டு ஒன்றன் பின் ஒன்றாக நீங்கள் அந்த உயிரை மாய்த்தாலும் சரி, இறைவனுக்கு முன்னால் உங்களை நான் துச்சமாக கருதிவிட்டேன் என்று சொல்லக்கூடிய அடிப்படையிலே நான் இஸ்லாத்தை விடமாட்டேன் என்று சொல்லிவிட்டார். சொல்லும் போது எப்படி சொன்னாங்க? 100 உயிர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு ஒரு உயிர்ல நீங்க செத்து போயிடுவீங்க, இது எனக்கு பிரச்சனை கிடையாது. இதே போன்று 100 முறை உங்களுக்கு மீண்டும் மீண்டும் உயிரை கொடுத்து நான் இஸ்லாத்தை விடாததின் காரணமாக நீங்கள் உங்களுடைய உயிரை மாய்த்துக் கொண்டீர்கள் என்று சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. இது ஒண்ணு இல்லை, அவங்களுடைய ஈமானிய பலத்தினால், அவங்களுடைய இளம் சூட்டினால், அந்த இளம் வயதினால், அவங்களுக்கு ஏற்பட்ட ஈமானிய பலத்தினால் எடுக்கப்பட்ட முடிவு. ஆனால் இது சரியா தவறா? நபிகளாரும் கண்டிக்கின்றார்கள், அல்லாஹும் கண்டித்து விடுகின்றார். இல்ல எந்த மாற்றமும் இல்லை, அல்லாஹ்வுக்கு முன்னால யாருமே இல்லை, அது எல்லாரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயம். ஆனால் இந்த இடத்துல ஹிக்மத்தாக அவர் செயல்பட்டு இருக்க வேண்டும். அப்ப பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்ப என்ன செய்றாங்க? இந்த ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னதும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த செய்தி போகுது, இப்படி சொன்னாங்க அப்படின்னு. அவங்களுடைய தாயாரும் ஒரு நாள் பட்னியா இருந்தாங்க, 2 நாள் இருந்தாங்க, அப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இந்த உள்ளத்துல இந்த வார்த்தை, இந்த விஷயம் வருத்தத்தை ஏற்படுத்தி கொண்டே இருந்தது. என் மகன் என்னை 100 தடவை செத்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டானே அப்படின்ற அந்த வருத்தம் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்தது. அல்லாஹ் தஆலா சூரத்துல் லுக்மானினுடைய 15வது வசனத்தை இறக்கி வைத்து இதற்குரிய மிகப்பெரிய தீர்வை இன்றும் நாம் அதை வைத்து படிப்பினை பெற்றுக் கொள்ள வேண்டும். அந்த வகையில் உள்ள தீர்வை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். وَإِنْ جَاهَدَاكَ عَلَىٰ أَنْ تُشْرِكَ بِمَا لَيْسَ لَكَ بِهِ عِلْمٌ فَلَا تُطِعْهُمَا وَصَاحِبْهُمَا فِي الدُّنْيَا مَعْرُوفًا وَاتَّبِعْ سَبِيلَ مَنْ أَنَابَ إِلَيَّ ثُمَّ إِلَيَّ مَرْجِعُكُمْ فَأُنَبِّئُكُم بِمَا كُنتُمْ تَعْمَلُونَ. அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்கி வைத்து விளக்கத்தை சொல்லிட்டான். இன்னைக்கு எல்லாருக்கும் உள்ள தீர்வு தான், நல்லா தெரிஞ்சுக்கங்க, எல்லாருக்கும் உள்ள தீர்வு தான். இன்னைக்கு ஏதாவது வீர ஆவேசமாக நாம் கேட்டுவிட்டு நேரா யாரா இருந்தாலும் சரி தூக்கி வீசிடுவேன், சரீரத்துக்கு புறம்பாக அப்படி இப்படி, அதெல்லாம் கிடையாது. அந்த அளவுக்குலாம் மார்க்கம் கண்மூடித்தனமாக பின்பற்றுவதற்கு இல்ல, நிதானமாக சரியான சிந்தனையுடன் தீர்க்கமான முடிவுடன். ஏன் அப்படின்னு சொன்னாக்க, விவேகமற்ற வேகம் இருந்தது என்று சொன்னால் வேகம் வந்ததுல நேரா போயிடும், வேகம் அந்த வேகத்துல நேரா போயிடும். ஆனால் அந்த வேகம் விவேகமாக இருந்தது என்று சொன்னால் அந்த வேகம் நிலைத்திருக்கும், அது பிரயோஜனமாக இருக்கும். அதான் பயான் கேட்டுட்டு வந்திருக்கிறாரு, அந்த சூட்ல உடனே பேசினாரு. அடுத்த வகுப்புக்கு தொழுவ போமான்னு அம்மா சொல்றாங்க, இல்லம்மா கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிட்டு அப்புறமேட்டுக்கு போறேன் அப்படிங்கிறாரு. எங்க ஈமான் எங்க போச்சு? அந்த தாயிட்டே வீரவசனம் பேசினாரு, தொழுவப்போ அப்படின்னு சொன்னது உடனே என்ன சொல்றாரு? நான் அடுத்த வகுப்புக்கு போறேன் அப்படின்னு சொல்றேன். அல்லது இந்த நல்ல செயலை செய் என்று சொல்லும் போது பார்த்துக்கலாம் கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவருடைய இபாதத்திற்கும் அதே வேகத்திற்கு எங்க வந்துச்சு? இன்னைக்கு உலகத்துல இன்றைய சூழ்நிலையில் உலக நாடுகளில் எல்லா இடத்துலையும், இந்தியாவிலையும் சரி இங்கேயும் சரி, எல்லா இடத்துலையும் இதே நிலைமை தான். எங்க அம்மா நான் இப்படி சரியத்தை பின்பற்றுவதை ஒத்துக்கொள்ள மாட்டேங்கிறாங்க, அதனால நான் தூக்கி வச்சுட்டேன், நான் புறக்கணிச்சுட்டேன்.
எந்த விதத்திலும் அனுமதி கிடையாது சகோதரர்களே. எந்த விதத்திலும் மார்க்கம் எங்கும் இந்த விஷயத்திற்கு அனுமதி தரவில்லை. இளைஞர்களாகிய நமக்கு குர்ஆனும் ஹதீஸும் இந்த விஷயத்தில் மிக தெளிவான வழிமுறையை காட்டுகின்றது. தவறானவர்கள், தவறான சிந்தனை உடையவர்கள் எதை வேண்டுமானாலும் சொல்லி நம்ம டூஸ் பண்ணிடலாம். அல்லாஹ் ரசூல் சொன்னாக்க உடனே நம்ம முறுக்கி எந்திரிச்சிரும் அப்படின்னு நினைச்சுக்கலாம். ஆனா குர்ஆனும் ஹதீஸும் இப்படி அல்லவா வழிகாட்டுகின்றது. அப்ப அல்லாஹ் என்ன தீர்வு சொல்றான்டாக்க, வயின் ஜாஹதாக அலா அன் துஷ்ரிக பீமா லைஸ லக பிஹி இல்முன், நீ அல்லாஹ் என்று அறியாத ஒரு வணக்கத்திற்கு அல்லாத ஒன்றை வணக்கமாக ஏற்று, இபாதத்தாக வணக்கமாக ஏற்று நீ அறியாத ஒன்றை உனக்கு ஷிர்க் வைக்க சொல்லி ஆணையிட்டார்கள் என்று சொன்னால், வயின் ஜாஹதாக உங்களை நிர்பந்தித்தால், அலா அன் துஷ்ரிக இணை வைக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை நிர்பந்தித்தால், எந்த விஷயத்துல? பீமா அந்த விஷயத்தில், லைஸ லக பிஹி இல்முன் உங்களுக்கு அந்த விஷயம் அறியாததாக இருக்கலாம். என்ன அறியாததாக இருக்கலாம் அப்படின்னாக்க, ஆண்டவன் என்று நீங்கள் அறியாது, நீங்க ஹக்க அறிஞ்சிருப்பீங்க. அல்லாஹ்டா யாரு? ரப்பு, வணக்கத்திற்குரியவன் அவன் தான், இபாதத்து அவனுக்கு தான் செய்யணும், எல்லாம் நீங்க அறிஞ்சிருப்பீங்க. ஆனா நீங்கள் அறியாத ஒன்று, என்ன அறியாது? வேற யாருக்கு வணங்கக்கூடாது அப்படின்னு இவங்க நினைச்சிருந்த மாதிரி நீங்க அறியல. அத அல்லாஹ் சொல்றான், இந்த பெற்றோர்கள் நினைத்தது போன்று நீங்க அறியல, நீங்க கரெக்டா அறிஞ்சிருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் அறியாத ஒன்றை, அதாவது அல்லாஹ் அல்லாத வஸ்திற்கு இபாதத்து செய்ய வேண்டும், இந்த சிலையை வணங்கணும், இந்த சாமியை வணங்கணும், இந்த இடத்துக்கு போய் இப்படியும் கேட்கணும், இந்த இடத்துல போய் இப்படியும் வேண்டணும், இப்படி உள்ள விஷயங்கள் இருக்கின்றதே, இது நீங்கள் அவர்கள் அறிந்து வைத்த ஒன்று, நீங்கள் அப்படி செய்யக்கூடாதுன்னு அறியாத ஒன்று. இப்ப இந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு அவர்கள் நிர்பந்தித்தார்கள் என்று சொன்னால், இப்போ உங்களுக்கு என்ன சட்டம்? ஃபலா துத்திஅஹுமா, நீங்கள் கட்டுப்படாதீர்கள், மறுத்திருக்க. ஆனால் அவர்கள் உங்களுடைய பெற்றோர்களாக இருப்பது, ஏன்னா இந்த சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய சம்பவத்தின் கீழ் இறங்கிய வசனம் இது. நிர்பந்திப்பது உங்களுடைய பெற்றோர்கள், ஆகையினால் நீங்கள் மறுத்து விடுங்கள். அதே நேரத்திலே வசாஹிபுஹுமா ஃபித்துன்யா மஅரூஃபா, உலக விஷயத்துல அவங்களிடத்துல ரொம்ப நெருக்கமாக, இருவர்களுடன் அன்பாக, சாஹிபுஹுமா இருவர்களையும் இணக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஃபித்துன்யா மஅரூஃபன், உலக விஷயத்திலே ஒத்து வாழ்ந்து கொண்டு செல்லுங்கள். ஒத்து வாழுங்க உலக விஷயத்துல. மார்க்க விஷயத்துல அவங்கள புறக்கணிச்சிருங்க, அதுக்காண்டி காசு கொடுக்காத, அதுக்காண்டி வீட்டை விட்டு துரத்து, அதுக்காண்டி அவங்களை ஏற்று கூட கேட்டுக்கிறாத அப்படின்னு நல்லா எங்கேயும் சொல்லி இருக்கிறானா? உங்களுக்கு என வைக்க சொன்னாங்க தான், அது தவறான செயல்தான். ஃபலா துத்திஅஹுமா, நீங்கள் அதுக்கு அடிபணியாதீர்கள். ஆனால் எப்படி நீங்கள் இருக்க வேண்டும்? வசாஹிபுஹுமா ஃபித்துன்யா மஅரூஃபா, உலக விஷயத்துல ஒத்துக்க, அவங்களை இணைச்சு வச்சுக்க. எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்களோ அதே போன்று இருக்கணுமே தவிர வீர வசனம் பேசி நான் செஞ்ச அமலையும் வீணாக்கிடக்கூடாது. தௌஹீதுல நல்லா பிடிப்பா இருக்கிறேன், ஏகத்துவத்துல பிடிப்பா இருக்கிறேன், ஷரியத்தை பின்பற்றுவதில் பிடிப்பாக இருக்கின்றேன், மார்க்கத்தில் பிடிப்பாக இருக்கின்றேன், நான் பரம்பரை பூரா சுன்னத் வல் ஜமாத்துல நான் ஊறி இருக்கிறேன், எனக்கு இந்த சட்டம்லாம் எல்லாம் தெரியும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நீ தீய முடிவை எடுத்து விடாதே. அப்ப என்ன முடிவு எடுக்கணும்? வசாஹிபுஹுமா ஃபித்துன்யா மஅரூஃபா, அவர்களிடத்திலே நல்ல முறையில் நீ நடந்து கொள்ள வேண்டும், உலக விஷயத்திலே ஒத்து வாழ வேண்டும். அவங்களுக்கு எப்போதும் நீ காசு கொடுப்பியா? கரெக்டா கொடுத்துக்கிட்டு. அவங்களுக்கு எப்போதும் நீ மருந்து மாத்திரை வாங்கி கொடுப்பியா? கரெக்டா வாங்கி கொடுத்துக்கிட்டு. அவங்க எப்போதும் உங்க வீட்டுல கண்ணியமா இருப்பாங்களா? அவங்கள உன் வீட்டிலேயே வை, கண்ணியமா வை. இதை செய்ய சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காண்டி அவங்களை இந்த வீட்டுல இருந்து அந்த வீடு மாத்திரத்துக்கு உனக்கு அனுமதி கிடையாது. நான் செஞ்சுட்டு வந்துட்டேன், எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு வந்துட்டேன் அப்படின்னு பேசுறதுக்கு ரைட் இல்லை. அப்ப அல்லாஹ் தஆலா இப்படி சொல்லி காட்டுகிறான், வத்தபி சபீல மன் அனாப இலைய, அவர்களை பின்பற்று. வத்தபி, அவர்களை பின்பற்று. சபீல, அவர்களுடைய வழிமுறையை. யார்? மன், எந்த, எவர், அனாப இலைய, என்னையே நோக்கி, என்னுடைய பொருத்தத்தையே நோக்கி வாழக்கூடியவராக இருக்கின்றாரோ அவரை பின்பற்றி உனது வாழ்க்கையை அமைத்துக்கொள் அப்படின்னு அல்லாஹ் ஒரு கைடும் பண்ணிட்டு போயிட்டான். ஒரு மேட்ரு கொடுக்கும்போது அங்கிருந்து ஒரு கிளிக் பண்ணாக்க அதனுடைய லிங்க் கிடைக்கும், லிங்க் போடணும்னு சொன்னாக்க பெரிய விளக்கம் கிடைக்கும். அது மாதிரி இங்க ஒரு லிங்க் கொடுக்குறான் அல்லாஹ். உனக்கு ஷிர்க் வைக்க சொல்லி கட்டளையிட்டார்கள் என்று சொன்னால் அதற்கு கட்டுப்படாதே, உலக விஷயத்தில் அவர்களை ஒதுக்கி விடாதே. ஃபலா துத்திஅஹுமா வசாஹிபுஹுமா ஃபித்துன்யா மஅரூஃபா சொல்லிவிட்டு அல்லாஹ் ஒரு லிங்கை தருகின்றான். வத்தபி சபீல மன் அனாப இலைய, என்னுடைய பொருத்தத்தையே நோக்கி வாழக்கூடிய நன்மக்கள் இருக்கின்றார்கள் அல்லவா,
அவர்களை நீ பின்பற்று, அது வழிமுறையாக ஏற்றுக்கொள் அப்படின்னு ஒரு கிளிக் கொடுக்குறான். அதை பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க நேரம் அங்க போவோம், அந்த சாப்டர் ஓபன் ஆகும். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்படி வாழ்ந்து காட்டினார்கள் இந்த சூழ்நிலையில்? அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி தானே அவங்க வாழ்ந்தாங்க. சாதாரண நபி இல்லையே. 10 கட்டளைகள் பிரபல்யமான, காலம் பூராவும் சோதனை என்றே தன்னுடைய வாழ்க்கையை கடத்தி கொண்ட அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமானவர்களாக ஆகிவிட்டார்கள், நபிகளாருக்கு அடுத்தபடியா. அதனால்தான் அல்லாஹ் அவர்களுடைய நினைவார்த்தமாக எல்லோரும் அவர்கள் செய்த தியாகத்தை, அவர்கள் செய்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹு தாலா குர்ஆன் நெடுகிலும் ஹதீஸ் நெடுகிலும் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறான். அதான் போய் ஹஜ்ஜில் நம்ம செஞ்சுட்டு வர்றோம். நம்ம செய்யக்கூடிய சுன்னத்துகள்லாம் எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கற்றுத் தந்ததுதான். மீசையை கத்தரிக்கணும், தாடியை வளர்க்கணும், மிஸ்வாக்கு செய்யணும். அது மாதிரி ஒது செய்யும் பொழுது அதாவது கரகரா செய்யணும். கரகரானா தொண்டைக்கு தண்ணியை போட்டு அப்படியே அந்த கரகரா செய்யுது, தொண்டைய தண்ணியை போட்டு அப்படியே கரகரா செய்யறது, இது சுன்னத்து. இது யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுத்தந்தது. மிஸ்வாக்கு செய்யறது, அது மாதிரி இஸ்தின்ஷாக் என்று சொல்லக்கூடிய நாசிக்கு நீர் செலுத்தி இடது விரலினால் சுத்தம் செய்வது, இதெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கற்றுத்தந்தது. அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஷரியத்தை கொடுத்ததை நமக்கு அப்படியே அல்லாஹ் தஆலா அதே ஆக்கி தந்தார். கத்ரா செய்யறது, இப்படியே எத்தனையோ வழிமுறைகள் இருக்கின்றது. ஏன் அல்லாஹ் தஆலா பின்னால் வரக்கூடிய ஒரு கூட்டத்தாரும் அதையே பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? வத்தபிஅ சபீல மன் அனாப இலைய, என்னுடைய பொருத்தத்தை நோக்கி வாழக்கூடிய மக்களாகவே அவர்கள் இருந்தார்கள். ஆகையினால் அதை நீ பின்பற்ற அப்படின்னு ஒரு லிங்க் கொடுத்துட்டான். இப்ப நம்ம அதை கிளிக் பண்ணிட்டோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய சரித்திரம் பூரா வந்துச்சு. அது நமக்கு படிப்பினை. வேகத்தில் முடிவெடுப்பதல்ல, விவேகத்தில் தான் மார்க்க விஷயங்களாக இருந்தாலும் நாம் செயல்பட வேண்டும் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு அல்லாஹ் விளக்கி தருகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, சும்ம இளைய மருஜுவுக்கும் எல்லாம் தீர்ப்பா வழங்கிட்டேன். சும்ம இளைய மருஜுவுக்கும் நப்பிவுக்கும் பிமா குன்தும் தாமதூன், பிறகு நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வரக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள். நப்பிவுக்கும், உங்களுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதை உங்களுக்கு நான் விளங்க வைப்பேன். நாளைக்கு வாங்க மறுமையில சொல்லிட்டேன்ல, பெற்றோர்கள்ட்ட எப்படியெல்லாம் நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டேன்ல, என்னிடத்துல எப்படி நடக்கணும், பெற்றோரிடத்துல எப்படி நடக்கணும், இபாதத்துகள் எப்படி இருக்கணும், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, எனக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, எல்லாம் சொல்லிட்டேன். இப்ப முடிவு என்ன சொல்றேன்? தீர்ப்பு நானே சொல்றேன். காரணம், படைத்த அதிபதி நான். ஆகையினால் தீர்ப்பு நானே வழங்குறேன். சும்ம இலக்கிய மருஜுவுக்கும் நப்பிவுக்கும் பிமா குன்தும் தாமதூன், நீங்கள் என்ன செயல்பாடுகளை செய்து கொண்டிருந்தீர்களோ, உலகத்தில் எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தீர்களோ அதற்குரிய தீர்ப்பை உங்களுக்கு நான் வழங்கக்கூடியவனாக இருக்கின்றேன் என்று அல்லாஹ் இந்த வசனத்தை முடிக்கின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, புகாரில வரக்கூடிய ஒரு பெரிய சம்பவம், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிப்பாங்க. நமக்கு தெரியும் நினைக்கிறேன். ஜுரைஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய இபாதத் செய்யக்கூடிய வணக்கஸ்தாலி, அவருடைய சம்பவத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலத்துல நடந்தது, அந்த நடந்த சம்பவத்தை எடுத்து சொல்லி நமக்கு அது படிப்பினையாக அமையட்டும் என்று சொல்லி நமக்கு விளக்கம் தருகின்றார். இந்த ஜுரைஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய இபாதத்தை செய்யக்கூடியவர், புகாரில வரக்கூடிய ஹதீஸ். அவர் ஒரு முறை தொழுது கொண்டிருக்கின்றார். தொழுகையில அவங்க அம்மா கூப்பிடுறாங்க. யாரா? இந்த ஜுரைஜ, மகனே வா மகனே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இப்ப அவர் பெரிய ஆபித், பெரிய வணக்கஸ்தாலி. அவருடைய உள்ளத்துல என்ன வருது அப்படின்னாக்க, ஆஹா நம்ம அம்மா கூப்பிடுறாங்களே, என்ன செய்ய, அல்லாஹ்ல பெரியவன் அம்மாவை விட, அம்மாவுடைய பேச்சை கேட்கணுமா அல்லாவுடைய பேச்சை கேட்கணுமா, அம்மாவுடைய பேச்சை கேட்கணுமா அல்லாவுடைய பேச்சை கேட்கணுமா, இப்படின்னு ரெண்டு பக்கமும் உள்ள அப்படியே அலைகழிக்கப்படுகின்றது. தொழுகையிலேயே அப்படியே போராட்டம். இவர் முடிவு எடுக்கிறாரு, அம்மா அத்தாவை விட அல்லா தானே பெரியவன், ஆகினால் நான் தொழுகிறேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. அந்த தொழுகையிலே நீண்ட தொழுகையாக அவர் ஆக்கி கொண்ட போது அவருடைய அம்மா என்ன செஞ்சிட்டாங்க, நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், நீ வரமாட்டேங்கிறியா, நீ விபச்சாரியின் முகத்தில் முழிக்காமல், புகாரில வரக்கூடிய ஹதீஸ் நீங்க புரட்டி பார்க்கலாம், நீ விபச்சாரியினுடைய முகத்தில் முழிக்காமல் உனக்கு மரணம் வராது என்று சொல்லி தாய் சபித்து விட்டார்கள். யாரா? அந்த ஜுரைஜ் என்று சொல்லக்கூடிய வணக்கஸ்தானியை பார்த்து அந்த தாயார் சபித்து விட்டார்கள். எதுக்காக வேண்டி? தொழுகையில் இருக்கும்போது கூப்பிடுறதுக்காக. இப்போ ஒரு சட்டம், அதை வச்சு நமக்கு புத்தகங்கள் பல சட்டங்கள் தருகிறார்கள். இப்ப நம்ம தொழுதுகிட்டு இருக்கோம், அம்மா கூப்பிடுறாங்க, போகலாமா போகக்கூடாதா, நமக்கு உள்ள சட்டம். இப்ப நமக்கு அந்த சூழ்நிலை ஏற்படுமா இல்லையா? இப்ப நம்ம அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொள்வதற்கு நம்ம இந்த ஹதீஸ் ஆராயணும். ஹதீஸ் ஆராயறதுக்கு குர்ஆன் நமக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும், ஏனைய ஹதீஸ்கள் நமக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும். அதல்லாம ஏன் சிந்தனையில வந்ததுதான் விளக்கம் அப்படின்னு சொல்லி வழிகட்டு போயிடக்கூடாது. அப்ப இந்த ஹதீஸ் ஆராயணும்.
அப்ப நம்மள அம்மா கூப்பிடுறாங்க அப்படின்னாக்க நமக்கு ஃபுகஹாக்கள் விளக்கம் தருவார்கள். உனது தொழுகை ஃபர்லா நஃபிலா, அல்லது கூப்பிடக்கூடிய தன்மையை மகனா விளங்கிக் கொள்வான். கூப்பிடக்கூடிய விதம் தெரியும். இங்க வாங்க அப்படின்னாக்க என்ன தெரியும்? ஓ, ஏதோ ஆபத்துல மாத்திக்கிட்டாங்க அப்படின்னு நமக்கு உடனே புரியும். கூப்பிடக்கூடிய அந்த தொனி, அந்த பாவனை, அந்த விதம், அதை வைத்தே ஒருவன் விளங்கிக் கொள்வான் அழைக்கக்கூடியவருடைய நிலைமை என்ன. சீக்கிரம் அப்படின்னாக்க உடனே புரியும், ஏதோ ஆபத்துல மாட்டிக்கிட்டாங்க, சீக்கிரம் போகணும் அப்படின்னு தெரியும். இங்க வாவேன் தம்பி என்று கூப்பிடுகின்றார்கள், அல்லது அப்துல்லா அப்துல்லா அப்படின்னு கூப்பிடுறாங்க அப்படின்னா ஏதோ தண்ணி எடுக்க, ஏதோ மாத்திரை எடுத்து கொடுக்க சொல்லக்கூடிய அந்த முறையே தெரியும். அப்ப இதை வைத்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஃபர்லான தொழுகையாக இருந்தாலும் சரி, நஃபிலான தொழுகையாக இருந்தாலும் சரி, கூப்பிடக்கூடிய நமது பெற்றோர்களுடைய தேவை அதி அவசியமாக இருந்தது. ஏதோ ஒரு ஆபத்துல மாட்டிக்கொண்டு அதை விட்டு விடுதலை பெறுவதற்காக வேண்டி அவங்க அழைக்கிறாங்க அப்படின்னா எந்த தொழுகையா இருந்தாலும் விட்டு நேரா போய் அவங்க பெற்றோர்களை கவனிக்கலாம். அவங்கள மட்டுமல்ல, யாராக இருந்தாலும் கவனிக்கலாம். ஆனால் அதே நேரத்திலே நஃபிலான இபாதத்துகள் செய்யும் பொழுது பெற்றோர்கள் அழைத்தார்கள் என்று சொன்னால் தொழுகையை நீட்டாம சுருக்கி தொழுது முடிச்சு விட்டு அப்புறம் போய் என்னன்னு கேட்கலாம். சாதாரணமாக அழைக்கக்கூடிய முறையும் நமக்கு தெரியும். அப்ப என்ன செய்யணும்? நஃபிலான இபாதத்துல அழைச்சாங்க அப்படின்னு சொன்னாக்க என்ன செய்யணும்? தொழுகை நீட்டா, இப்ப சூரத்துல் பக்ரா ஓதி தொழுகிறோம், 3 ஜுஸு ஓதி தொழுகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 4 ஜுஸுல நிறுத்திட்டு போய் நேரா போய் என்னம்மா அப்படின்னு கேட்கலாம். எங்கெங்க தெரியாது, கோடை லீவ் வேற வருது. 20 சூறா மனப்பாடம் பண்றதுக்கு நானும் 15 வருஷமா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், முடிய மாட்டேங்குது. சூரத்துல் பக்ரா ஓதி தொழுகிறதா அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது சம்பந்தமா தனியா பேசுவோம், அதையும் நமக்கு கடமை. ஆக இப்படி நீண்ட சூறாவை தொழுவதற்காக வேண்டி நியத்து செய்த நாம் நமது பெற்றோர்கள் அழைக்கும் பொழுது அதை சுருக்கி கொண்டு இபாதத்தை முடித்துக் கொண்டு நாம் செல்லலாம். அல்லது அவசரமா கூப்பிடுறாங்கன்னாக்கா அது ஃபர்லா இருந்தாலும் நஃபிலா இருந்தாலும் போகலாம். இந்த சட்டத்தை இடையில் நம்ம இந்த ஹதீஸுக்கு மத்தியில் நாம் விலகிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர், இப்ப நிலைமை என்ன ஆயிடுச்சு? இப்படி சாபம் விட்டுட்டாங்க. ஜுரைஜே, நீ விபச்சாரியை சந்திக்காமல் உனக்கு மரணம் ஏற்படாது அப்படின்னு அந்த தாயை சாபம் விட்டுட்டாங்க. சில காலம் கழிக்கப்பட்டது. ஒரு இடையனும் ஒரு பெண்ணும் விபச்சாரம் செய்து விட்டார்கள். ஒரு இடையன் ஆடு மேய்க்கிறவன் என்ன செஞ்சிட்டான்? ஒரு பெண்ணை விபச்சாரம் செஞ்சிட்டான். அந்த பெண் கர்ப்பவாதியாக ஆகிவிட்டாள். கதையல்ல, புகாரில் வரக்கூடிய கேஸ். அந்த பெண் கர்ப்பவாதியாக ஆகிவிட்டாள். அந்த இடையன் சொல்றான் அந்த பொண்ணை பார்த்து, நம்ம 2 பேரும் விபச்சாரம் செஞ்சிட்டோம், நீ இப்ப மாசமாயிட்ட, ஆனால் வேற யாராவது கேட்டாக்க இந்த ஜுரைஜ் தான் உன்னை விபச்சாரம் செஞ்சாருன்னு நீ மக்களிடத்துல சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டான். எல்லாம் ஏற்பாட்டை கொண்டு வரணும்ல, அதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நிகழ்ந்து விட்டேன். அப்ப இந்த பொண்ணை பிடிச்சி எல்லாம் கேட்கறாங்க, எப்படி நீ கல்யாணமே முடிக்கல, எப்படி நீ மாசமா இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பெண்ணு சொல்லிடுறா, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது பழியை போட்டது போன்று இந்த ஜுரைஜின் மீது அந்த பெண் பழியை சுமத்தி விடுகின்றார். என்ன சுமத்துறா அப்படின்னாக்க, இந்த ஜுரைஜ் தான் என்னை கெடுத்துட்டாரு. போதுமா? உடனே என்ன செஞ்சாங்க மக்கள்லாம், இத்தனை நாள் உன்னை நல்லவன் நான் நினைச்சுட்டு இருந்தேன், இவ்வளவு பெரிய அயோக்கியனாக நீ இருந்தாயே, அப்பதானே சூடு வரும். நேரா போய் அடிச்சு அவரை இழுத்துட்டு தரன்னு கொண்டு வந்து அவர் வணங்கக்கூடிய அந்த வணக்க ஸ்தலத்தை, அந்த இபாதத்காக என்று சொல்லக்கூடிய அந்த வணக்க ஸ்தலத்தை நான் உடைச்சு போட்டு எல்லாம் செஞ்சுட்டு அவரை கைது செஞ்சு கொண்டு வந்து மைதானத்துல கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அதிகாரிகள்லாம் நிறுத்துறாங்க. இப்படியே வருது ஹதீஸ்ல. நிறுத்தியதற்கு பிறகு அவருக்கு தண்டனை கொடுப்பதற்காக வேண்டி மக்களிடத்துல என்ன செய்யலாம், எப்படி தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது அந்த காலகட்டத்தில் அடியும் வாங்கிட்டாரு, உதயம் வாங்கிட்டாரு, இபாதத்காகவும் அதாவது வணக்க ஸ்தலமும் உடைச்சு எரியப்பட்டது, எல்லாம் செய்யப்பட்டது. ஜுரைஜ் கொண்டு வந்து மைதானத்தில் நிறுத்தி வைக்கப்படுகிறார். அப்பொழுது அங்கு இருக்கக்கூடியவர்களிடத்தில் அனுமதி கேட்கின்றார். 2 ரக்காத்து தொழுகிறதுக்கு எனக்கு அனுமதி தாருங்க அப்படின்னு ஜுரைஜ் கேட்கிறார். அவருக்கு அனுமதி வழங்கப்படுகின்றது. உடனே தக்பீர் கட்டி அல்லாஹ்வை தொழுதுவிட்டு, யா அல்லாஹ், நான் செய்த பாவத்தினால் எனக்கு தண்டனை கொடுக்கப்படுகின்றது என்பதை விளங்கி கொண்டவராக அல்லாஹ்விடத்தில் தௌபா செஞ்சுட்டு சிரிக்கிறார். எல்லாம் கேட்கிறாங்க, என்னப்பா நீ இவ்வளவு பெரிய தப்பு செஞ்ச, உன்னை அடிப்பதற்காக வேண்டி, உன்னை உதைப்பதற்காக வேண்டி கொண்டு வந்து நிறுத்தி வச்சு உனக்கு தண்டனை கொடுக்கணும்னு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு, நீ சிரிச்சுக்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொன்னதும், ஒன்னும் இல்ல, எனக்கு எனது தாயார் சொன்னது ஞாபகம் வந்து விட்டது.
இத்துணை ஆண்டுகளுக்கு முன்னால் நான் ஒரு முறை இபாதத்து செய்து கொண்டிருக்கும் பொழுது எனது தாயார் என்னை அழைத்தார். நான் அந்த அழைப்பைக்கு பதில் சொல்லாமல் நான் இபாதத்தில் தொழுகையில் மூழ்கி இருந்தேன். அதன் காரணமாக விபச்சாரியுடைய முகத்தை நீ சந்திக்காமல் உனக்கு மரணம் வராது என்று எனது தாயார் சபித்தார். அந்த காலகட்டமோ அதனால் ஏற்படக்கூடிய தண்டனையோ எனது தாயார் சொன்னது பலித்து விட்டதே, நான் இப்படி தவறு செய்து விட்டேனே என்று நான் நினைத்து நான் சிரிக்கின்றேன் என்றார். சிரிக்கிறதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்குதான் இதான் அர்த்தம். அதுக்காண்டி என்ன இவ்வளவு பெரிய தண்டனை இடத்துல சிரிக்கிறதா? அப்ப தாயாருக்கு மாற்றம் செஞ்சதை நினைச்சு சிரிக்கிறாரா அப்படின்னு நம்ம தவறான முடிவுக்கு போயிடக்கூடாது. தாயாருக்கு மாற்றம் செய்ததை நினைத்து சிரிக்கிறாரா அப்படின்னு போயிடக்கூடாது. அல்லாஹ் எந்த அளவிற்கு உண்மையாளன், எனது தாயாருடைய கண்ணியத்தை உயர்த்தி வைத்திருக்கின்றான். அவர் சொன்னால் அது நடக்கும் என்பதை உயர்த்தி வைத்திருக்கின்றானே, அப்படிப்பட்ட தாய் உண்மையே உரைத்தாலே அவளுடைய பேச்சை கேட்காமல் நான் கெட்டு போய்விட்டேனே என்று நினைத்து சிரித்தார். அம்மா சொன்னது உண்மை ஆயிடுச்சு அப்படின்னு உடனே அந்த குழந்தையை கேட்கிறார். இந்த குழந்தையை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கேட்டு வந்து அந்த குழந்தையை கொடுக்கப்படுது. அந்த பெண்ணு கற்பிச்சுட்டா, அத குழந்தை பெற்று எடுத்துட்டா, பிரசவிச்சுட்டா. குழந்தையை கேட்டு அந்த குழந்தையினுடைய காதிலே இந்த ஜுரைஜ் என்பவர் கேட்கின்றார், உனது தந்தை யார் என்று சொல்லி அந்த சிறு குழந்தை இடத்திலே கேட்கின்றார். எப்படி மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய குழந்தை ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எல்லோரும் முன்னாலும் அன அப்துல்லா ஆத்தானியல் கிதாப் வஜஅலனி நபியா வஜஅலனி, அவர்கள் சொன்னார்களே நான் அல்லாஹ்வுடைய அடிமை, எனக்கு வேதம் வரும், நான் அல்லாஹ்வுடைய அடிமையாக இருக்கின்றேன் என்று அவர்கள் சிறுபிராயத்தில் பேசியது போன்று இந்த இடத்துல ஜுரைஜிட்டையும் அந்த பெண்ணுடைய புள்ள பேசுது. என்ன பேசுது அப்படின்னாக்க, எனது தகப்பனார் இன்ன மனிதன், இன்ன ஆட்டு இடையன் என்று எல்லோரும் கேட்கும்படியாக அந்த குழந்தை பேசியதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிச்சாங்க. அந்த வார்த்தையை கேட்ட உடனே மக்கள் தக்பீர் தஹ்லீல் சொல்லி அந்த ஜுரைஜிற்கு வாழ்த்து தெரிவித்தார்கள். தக்பீர் தஹ்லீல் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அல்லாஹு அக்பர் தக்பீர்னா, தஹ்லீல்னா லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று எல்லா மக்களும் சொன்னார்கள். சொல்லிட்டு அந்த அதிகாரிகள் எல்லாம் வெக்கப்பட்டு போனாங்க. மக்கள்லாம் அடிச்ச மக்கள்லாம் வெக்கம் அடைஞ்சாங்க. உடனே அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, இந்த உங்களுடைய நீங்கள் இபாதத்து செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சிம்மாசனத்தை, அந்த இடத்தை, அந்த வணக்க ஸ்தலத்தை தங்கத்தால் கட்டி தரட்டுமா, வெள்ளியால் கட்டி தரட்டுமா, நீங்கள் எப்படி விரும்புகின்றீர்களோ அப்படி நான் கட்டி தருகின்றேன் என்று மக்கள் சொன்ன போது ஜுரைஜ் சொன்னார், எனக்கு தங்கத்தாலும் வேண்டாம் வெள்ளியாலும் வேண்டாம், எப்படி இருந்ததோ அப்படியே நீங்கள் கட்டித்தாருங்கள், மண்ணாலே கட்டி கொடுங்கள் என்று சொல்லி சொன்னார். அதே போன்று கட்டப்பட்டது. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹரக ஜுரைஜ் மார்க்கத்தை விளங்கி இருந்தால், மார்க்கத்தினுடைய இபாதத்து செஞ்சார், அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமல்களை செஞ்சார், எந்த தப்பும் அவர் செய்யல. ஆனா மார்க்க சட்டம் அவருக்கு புரிந்தது என்று சொன்னால் இவ்வளவு பெரிய மோசமான நிலைமை அவருக்கு உருவாயிருக்காது. மார்க்க சட்டம் என்ன? இப்ப நான் சொன்னேன்ல, தொழுகையில இப்படி இருந்தாக்க தாய் இப்படி அழைச்சாக்க இன்ன தொழுகையா இருந்தா இப்படி, இன்ன தொழுகை, இந்த மாதிரி மார்க்க மசாயில்கள் சட்டங்கள் விளங்கி இருக்கணும். ஜோஷ் வர்றது பெருசல்ல, நிதானமாக இருந்து சட்டத்தையும் மார்க்கத்தினுடைய விஷயத்தை விளங்கிக் கொள்வதுதான் உண்மையான முஃமினுக்கு அடையாளம். அதனால்தான் மார்க்க விஷயங்களை படிக்கணும், இபாதத்துகளை படிக்கணும், சட்டங்களை படிக்கணும், நூல்களை படிக்கணும், நல்ல விஷயங்களை கேட்கணும், அதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கணும். இல்லை அப்படின்னாக்கா அறியாமை ஜிஹாலத் என்ற நிலையில ஆகிவிடும். எப்படி தொழுவணுங்கிற தெரியாது, 50 வருஷமா தொழுதுகிட்டு இருப்பாரு. அவர் என்னைக்காவது கிதாபை எடுத்து படிச்சு பார்த்து இப்படித்தான் தொழுகணும், இப்படித்தான் தக்பீர் கட்டணும், தக்பீர் கட்ட பிறகு இது ஓதணும், அதுக்கு பிறகு ருக்கு இருக்கு, அதுக்கு பிறகு சஜ்தா இருக்கு, சஜ்தாவுல இப்படி இருக்கணும், ருக்குல இப்படி இருக்கணும் என்று அந்த மசாயிலுடைய சட்டங்கள் விளங்கி இருந்தார் என்று சொன்னால் 50 வருட இபாதத்தும் அவருக்கு நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும். அது இல்லாம வணக்கம் செய்யறது அல்லாஹ்விற்கு என்று அதை மட்டும் விளங்கி வைத்துக் கொண்டு எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி தெரியாமல் செய்தார் என்று சொன்னால் அது பிரயோஜனமற்றதாக ஆகிவிடும். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸ்க்கு இடையில சொல்றாங்க, அவர் இபாதத்து செய்ய கற்று வைத்திருந்தார் ஜுரைஜ், ஆனால் மார்க்க சட்டம், மார்க்க விளக்கம் அவருக்கு தெரியாததினால், தாய்க்கு பதில் சொல்வது அவசியம் என்ற விஷயம் அவருக்கு அறியாததினால் இவ்வளவு பெரிய நஷ்டத்தை ஜுரைஜுக்கு ஏற்படுத்தி விட்டது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் தந்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆகையினால தாய் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும், முஷ்ரிக்கா இருந்தால் கூட அவங்களுக்கு உதவி செய்யணும். அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் என்னுடைய தாய் முஷ்ரிக்கா, இணை வைக்கக்கூடியவராக இருந்தார். என்னிடத்தில் உதவி கேட்டு வந்தாங்க. அப்ப நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேட்டேன், யார சொல்லலாம், மதீனாவிலிருந்து மக்காவுக்கு என்னுடைய இடத்துக்கு என்னுடைய தாயார் உதவி கேட்டு வந்திருக்கிறாங்க, அப்ப நான் அவங்களுக்கு உபகாரம் செய்யட்டுமா என்று கேட்டேன்.
அப்பொழுது நபிகளார் சொன்னார்கள், கண்டிப்பா செய்யுங்க. என்ன சொன்னாங்க? கண்டிப்பா செய்யுங்க. ஏன் அப்படின்னாக்க, ஒரு உறவு மார்க்க உறவு இல்லை என்று சொன்னாலும் பெற்றோர் என்ற உயர்ந்த அந்தஸ்தை உடையவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்குரிய உபகாரத்தை நீங்கள் செய்து முடித்தே ஆக வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது புகாரியிலே, முஸ்லிமிலும் இடம்பெற்று இருக்கின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போன்று பெற்றோர்களை நோவினை செய்வது பெரிய பாவமாக இருக்கின்றது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கின்றது. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களை பார்த்து என்ன செஞ்சாங்க, பெரிய பாவங்கள் என்றால் என்னன்னு சொல்லட்டுமா? பெரும் பாவம், பெரிய பாவம் அப்படின்னா என்னன்னு சொல்லவா? அல்லாஹ் மன்னிக்க முடியாத பெருங்குற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பட்டியலிட்டாங்க. முதல்ல அஷ்ஷிருக்கு பில்லாஹ், அல்லாஹ்விற்கு இணை வைத்தல், இது பெரிய பாவம். இரண்டாவது பெற்றோர்களுக்கு நோவினை செய்தல், இது பெரிய பாவம் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரியிலே வருகின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, அதனால பெற்றோர்கள் ரெண்டு பேரும் இருக்கிறாங்க, தாயும் இருக்கிறாங்க, தகப்பனும் இருக்கிறாங்க. நம்மளுடைய வளர்ச்சிக்கு ரெண்டு பேருடைய பங்கும் பெரும்பங்காக இருந்தது. ஆனால் தாயினுடைய பங்கிற்கு நிகராக தந்தையினுடைய பங்கு அமைய முடியாது என்பதை குர்ஆனும் ஹதீஸும் பல இடங்களில் நமக்கு விளக்கி காட்டுகின்றது. இரண்டாவது உபகாரத்திலையும் நம்ம அப்படித்தான் செய்யணும். பல விஷயங்கள் நமக்கு மார்க்கம் நமக்கு புரியாத விஷயங்களை சொல்லும், நம்ம அதை புரிய முற்பட்டு கொள்ளணும். திடீர்னு கேட்பாரு, ரெண்டு அந்த அம்மா அத்தா பெத்த புள்ள தானே, ஏன் பெண்ணுக்கு மட்டும் ஒரு பங்கு, ஆணுக்கு மட்டும் 2 பங்கு கொடுக்க சொல்றான் அல்லாஹ் அப்படின்னு கேட்பாரு. அப்ப பாக பிரிவினையிலே ஆணுக்கும் பெண்ணுக்கும் அல்லாஹ் மாறுபாடு செய்கின்றானா அப்படின்னு கேட்பாரு. ரப்பு ஒரு நியதி வச்சிருப்பான், இதுதான் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பான். அதுல ஹக்கு இருக்கும், உண்மை இருக்கும். ஷரியத்து சொல்லுது, குர்ஆனுடைய ஆயத்து சொல்லி காட்டுகின்றது. வராசத் என்று சொல்லக்கூடிய பாக பிரிவினையில் பெண்ணுக்கு 1 பங்கும் ஆணுக்கு 2 பங்கும். மிஸ்லு ஹல்லில் உன்சையின் ஃபைன் குன்ன நிசாஅன் ஃபௌக ஸனத்தைன் ஃபலஹுன்ன சுலுஸா மா தரக். குர்ஆன் விளக்கி தருகின்றது. என்ன விளக்கம்? அதுல நம்ம எப்படி விளங்கி கொள்ளணும்? அல்லாஹ் ரெண்டுமே இல்லைன்னு சொல்லல. ஆணையும் அந்த பெற்றோர் தான் பெற்றாங்க, பெண்ணையும் பெற்றாங்க. ஆனால் ஆண் எப்பொழுதுமே தனித்து நிற்கக்கூடியவன், பெண் எப்பொழுதுமே பிறரை சார்ந்து வாழக்கூடியவள். நல்லா புரிஞ்சுக்கணும். அவ பிறந்ததிலிருந்து அவள் மரணிப்பது வரை யாராவது ஒருவருடைய பொறுப்பின் கீழ் அவள் வந்து விடுகின்றாள். அப்ப அவளுடைய வாழ்வு அதான் வாழ்வாதாரத்துக்காக வேண்டி பொருளாதாரம் பெருசா தேவைப்படாது. பல விளக்கங்கள் இருக்கின்றது. இதையும் ஒன்றாக எழுதுகின்றார்கள். அவள் பிறக்கும் பொழுது யாரை சார்ந்து இருக்கின்றான்? பெற்றோர்களை சார்ந்து இருக்கின்றாள். அப்ப அவளுடைய தேவையை செலவினங்கள் எல்லாம் யாரின் மீது கடமை? பெற்றோர்கள் மீது. திருமணம் முடிக்கும் பொழுது கணவனை சார்ந்து விடுகின்றாள். அப்ப அந்த கணவனை சார்ந்து விடும் பொழுது அவளுடைய திருமண காலகட்டத்திலே, மனைவியாக இருக்கக்கூடிய காலகட்டத்திலே யாரின் மீது செலவினங்களுக்காக வேண்டிய கடமை உண்டாகின்றது? கணவன் செலவு செய்யணும். இது 2வது பருவம். 3வது பிள்ளை குட்டிகளை பெற்றெடுத்து அவள் தாயாகி விடுகின்றாள். இப்ப யாரை சார்ந்துடுறா? பிள்ளைகளை சார்ந்து விடுகின்றாள். அந்த தாய்க்கு பிள்ளையின் மீது கடமை. ஆக இந்த பெண்ணாகப்பட்டவள் தனது இளமை, தனது சிறு வயது, இளம் வயது, அதே போன்று திருமண வயது, அதே போன்று அதற்கு அடுத்தால் உள்ள இறுதி நிலை, எல்லா நிலைகளிலும் ஒருவனை சார்ந்தே வாழ்வதன் காரணமாக, இவளின் மீது அந்த பொறுப்பு இல்லாததன் காரணமாக இவளுக்கு பொருளாதாரம் அதிகமா தேவைப்படாது. எங்கேயோ ஒரு பெண்ணு கஷ்டப்பட்டு இருக்காங்க, அதை வச்சு பேசக்கூடாது. அவங்களுக்கு கவனிக்கிறதுக்கு யாருமே இல்லை, ஆதரவு இல்லாம இருக்காங்க. அதுக்கு ஷரியத் ஏராளமான வழிமுறைகளை சொல்லுகின்றது. அதனால்தான் ஜக்காத்தெல்லாம் கடமையாக்கப்பட்டிருக்கு. அதனால்தான் பல இபாதத்துகள், நல்ல விஷயங்களை செலவு செய்யணும், நல்ல பொருளாதாரத்தை நல்ல முறையில் செலவு செய்யணும் அப்படின்னு ஷரியத் வரை வகுத்து தருகின்றது. எல்லாம் அதற்காக வேண்டிதான். ஆனால் இயல்பாகவே ஒரு பெண்ணினுடைய நிலை எல்லா காலகட்டத்திலும் அவளை இன்னொருவனை சார்ந்துதான் அவளுடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருப்பதனால் அவளுக்கு பொருளாதாரம் தேவைப்படாது. அதனால்தான் அல்லாஹ் தஆலா தேவைப்படாததுனால 1 பங்கு உனக்கு போதும். ஆனா பிறந்த மனிதன் ஆணாக இருந்த விட்டான் என்று சொன்னால் எல்லா நேரத்திலும் அவன் பிறருக்கு கடமை செய்யப்பட்டவனாகவே கடமைப்பட்டிருக்கிறான். இவன் ஆணா இருந்துட்டான் அப்படின்னாக்க சம்பாதிக்கக்கூடிய வயதுல பெற்றோருக்கு உதவி செய்யணும், உற்றார் உறவினர்களுக்கு உதவி செய்யணும், அல்லாஹ் ரசூல் காட்டியபடி செலவு செய்யணும், எல்லாம் செய்யணும். அதே போன்று திருமணம் முடித்து விட்டான் என்று சொன்னால் மனைவி மக்களுக்கு அவன் கடமையாகி விடுகின்றான். அதே போன்று
தன்னுடைய பெற்றோர்களுக்கு எல்லா காலமும் பொருளாதாரம் வந்துவிட்டது என்று சொன்னால் கடமையாகின்றான். ஆக செலவு செய்வது இவன் மீது கடமையாக இருப்பதினால், யாரையும் சார்ந்து இவன் வாழாததின் காரணத்தினால் அல்லாஹு தஆலா வாழ்வாதாரத்தில் சற்று விசாலத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி இவனுக்கு 2 பங்கை கொடுப்பதற்கு சொல்லி காட்டுகின்றான். யூசிக்குமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும் லிஸ்ஸக்கரி மிஸ்லு ஹஸ்ஸில் உன்ஸயைன். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், யூசிக்குமுல்லாஹ், உங்களுக்கு அல்லாஹ் வசியத்து செய்கின்றான், ஃபீ அவுலாதிக்கும், பிள்ளைகளுடைய விஷயத்திலே எப்படி பாகம் பிரிக்க வேண்டும் என்று சொன்னால், லிஸ்ஸக்கரி மிஸ்லு ஹஸ்ஸில் உன்ஸயைன், ஆணுக்கு 2 பாகமும் பெண்ணுக்கு 1 பாகமும் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இதுதான், இதே போன்றுதான் எல்லா இடத்திலும் விளக்கம். அப்ப இந்த இடத்துல தாய் என்ன செய்ய, இயற்கையாகவே பலகீனமானவள். அவளால தைரியமா இருக்கவும் முடியாது, அல்லது பொருளாதாரம் இருந்தாலும் அதை பராமரித்து செலவு செய்யக்கூட முடியாது. யாராவது ஒருத்தன் பொருளாதாரம் இருக்கும், அவ செலவழிக்க முற்பட்டா அப்படின்னாக்க உடனே அண்ணங்காரன் சொல்லுவான், என்ன தம்பிக்கு மட்டும் செலவு செய்யற, நான் என்னை நீ பெக்கல அப்படின்னு சொல்லுவான். அல்லது வேறு வழியில அவளுக்கு சிரமங்கள் வரும். ஆக இந்த நேரத்திலே அவளிடத்திலே பொருளாதாரம் இருந்தாலும் சரி, இல்லை என்று சொன்னாலும் சரி, அவளுக்காக வேண்டி அவளால் பெற்றெடுக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் அவளுடைய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். அதற்கு முதல் உரிமை, அவள் பலகீனமானவளாக இருக்கின்றால், தனியான முறையில் எந்தவித முடிவையும் எடுக்க முடியாத, பொருளாதாரத்தை திரட்ட முடியாத நிலையில் இருப்பதின் காரணத்தினால் அவளுக்கு முன்னுரிமை. இரண்டாவதாக, பெற்றெடுப்பதில் அதிக பங்கை அவள் வகிக்கின்றாள், பிள்ளைகளுடைய பராமரிப்பில் அதிக பங்கை வகிக்கின்றால், தன்னுடைய வாழ்நாளை தியாகம் செய்கின்றால். ஆகையினால் அந்த பெற்றோருக்கு முதலுரிமை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி வர்றார், புகாரில வருகின்றது. மன் அபர்ர யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், பெற்றோர்கள் 2 பேருமே இருக்கிறாங்க, ஆனா யாருக்கு நான் அதிக உபகாரம் செய்ய? உபகாரம் 2 பேருக்குமே செய்யணும். என்னை அந்த துரோகம் செஞ்சுட்டாரு, என்னை அப்படி செஞ்சுட்டாரு, இப்படி செஞ்சுட்டாரு அப்படின்னு எந்த தகப்பனாரையும் பழி வாங்குவதற்கு எந்த பிள்ளைக்கு உரிமை இல்லை. ஆனால் உபகாரம் செய்வதில் முன்னுரிமை இருக்குமே. அந்த வகையில எப்படி என்று சொல்லி கேட்கும் பொழுது, கால உம்மக்க, உன்னுடைய தாய்க்காக வேண்டி நீ உபகாரம் செய். சலாச மர்ராத்தின், 3 முறை அந்த சஹாபி கேட்கும் போதும் 3 முறையும் அவர் அப்படியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு பதில் சொல்கின்றார்கள், உனது தாய்க்கு, உனது தாய்க்கு, உனது தாய்க்கு. வமன், பின்பு, சும்மமன், பின்பு யாருக்கு என்று 4வது முறையும் கேட்கின்றார்கள். கால அபூக்க, உனது தந்தைக்கு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது. 4வதாக உனது தந்தைக்கு நீ செய் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுகின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இது புகாரி முஸ்லிம்ல இடம்பெறக்கூடிய ஹதீஸ். அதே போன்று தந்தையினுடைய சிறப்பை பற்றியும் அல்லாஹ் தஆலா குறைத்து விடவில்லை. ஒரு ஹதீஸிலே தெளிவாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, ரிதல்லாஹு ஃபீ ரிதல் வாலிதி, அல்லாஹ்வுடைய பொருத்தம் தந்தையினுடைய பொருத்தத்தில் இருக்கின்றது. வ சഖத்தல்லாஹு ஃபீ சഖத்தல் வாலிதி, அல்லாஹ்வுடைய கோபம் தந்தையினுடைய கோபத்தில் இருக்கின்றது. தந்தையிட்ட நீ கோபத்தை வாங்கிட்டியா, தந்தை உன்னை சபிக்கக்கூடியவனாக ஆகிவிட்டானா, அல்லாஹ்வும் உனக்கு சபிக்கக்கூடியவனாக ஆகிடுவான், அல்லாஹ் உனக்கு நஷ்டத்தை தரக்கூடியவனாக ஆகிவிடுவான். ஆகையினால் தந்தையினுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்வதில் அல்லாஹு தஆலா அதற்கு பெரிய உபகாரத்தை வழங்குகின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப பிரச்சனை என்ன? இதுவரைக்கும் வாழ்ந்துட்டோம், தாய் தந்தை 2 பேருமே போயிட்டாங்க, அல்லது தந்தை போய்விட்டார் தாய் இருக்கின்றார், அல்லது தாய் இருக்கின்றார் தந்தை போய்விட்டார், தாய் போய்விட்டார் தந்தை இருக்கின்றார். இப்படி ஏதாவது ஒரு சூழ்நிலை, 2 பேரும் போயிட்டா அல்லது 2 பேர்த்துல யாராவது இருந்தா, போனவங்களுக்கு எப்படி நடந்து கொள்றது, இருக்கிறவங்கள்ட்ட நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். போனவங்கள்ட்ட எப்படி நடந்து கொள்ளணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல ஒரு சஹாபி வருகின்றார். யா ரசூலல்லாஹ், எனது பெற்றோர்கள் வஃபாத்தானதுக்கு பிறகு அவங்களுக்கு ஏதாவது உபகாரம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஆம், அவர்களுக்காக வேண்டி மக்ஃபிரத்துக்காக வேண்டி நீங்க துஆ செய்யுங்கள். முதலாவது வசியத், பெற்றோர்களுக்கு அல்லாஹ் உங்களை மன்னிச்சிரு அப்படின்னு கேளு, இது உன் மீது கடமை. இரண்டாவதாக, அவர்கள் செய்த வாக்குறுதி நல்ல வாக்குறுதியாக இருந்தது என்று சொன்னால் அந்த வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றுங்கள். தந்தை யாருக்காவது வாக்குறுதி கொடுத்திருப்பார், நான் உனக்கு அப்படி செய்றேன் இப்படி செய்றேன், அல்லது ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு நினைச்சிருப்பாரு, அந்த வாக்குறுதியை நீ நிறைவேற்று. இது 2வது கடமை, அதுவும் பெற்றோருக்கு செஞ்ச உபகாரமாகும். 3வதாக, இந்த 2மே செய்யல, வாக்குறுதியும் செய்யல, அதே போன்று மக்ஃபிரத்தும் செய்யல அப்படின்னு சொன்னாக்க, மக்ஃபிரத்துக்காண்டி துஆவும் செய்யல அப்படின்னு சொன்னா 3வதாக நீ செய்ய வேண்டும், அவர்களுடைய நண்பர்களுடன் நீ நல்ல முறையில் நடந்துக்க. உங்களுடைய பெற்றோர் யார்கிட்டலாம் பாசமா இருப்பாங்களோ அவங்கள்ட்டலாம் நீ பாசமாயிரு. இது உன்னுடைய பெற்றோர்களிடத்திலே அன்பாக நடந்து கொண்டதற்கு இலக்கணமாக ஆகிவிடும். 4வதாக,
உறவினர்களுடன் நீ நல்ல முறையில் நடந்து கொள். உறவெல்லாம் யாரிடத்திலிருந்து வந்தது? உன்னுடைய பெற்றோர்களிடத்திலிருந்து வந்தது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஹதீஸை அபுல் முஃப்ரத் என்று சொல்லக்கூடிய கிதாபிலே இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எழுதி வைத்திருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த அளவிற்கு மார்க்கம் உரிமை தருகின்றது என்று சொன்னால், பெற்றோர்களுடைய கண்ணியத்தை அவர்களுக்காக வேண்டி அவர்களுக்கு மரியாதை செய்வதில், அவர்களுக்கு உபகாரம் செய்வதில் தன்னை ஒரு பொருட்டாக அவன் கருதவே கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். முஸ்னத் அஹ்மது அபூதாவுதுல வரக்கூடிய ஹதீஸ். ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து ரிப்போர்ட் செய்றாங்க, யார சொல்லலாம், நான் எப்ப சட்டையை கழட்டி வச்சாலும் என்னுடைய தந்தை காசை எடுத்துக்கிறாரு. உடனே தந்தையை கூப்பிட்டு கண்டிப்பார் அப்படின்னு நினைச்சிட்டு இவர் போய் சொல்றாரு நபிகளிடத்துல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மாலுக்கலி அபீக, காசு தானப்பா எடுத்தாரு, உன்னுடைய காசு மட்டுமல்ல நீயும் அவர்களுக்கே உரியவன். அந்த மாலுக்கலி அபீக, உனது பொருளாதாரமும் நீயும் உனது தந்தைக்கு உரியவரே, அவர் எப்படி விரும்பினாலும் உன்னுடைய தந்தை செலவு செய்யட்டும் அப்படின்னு சொன்னது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப இந்த ஹதீஸ் மேற்படி செலவு செய்யக்கூடிய ஹதீஸ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, உன்னுடைய தாய் தந்தையர்களுக்கு நீங்கள் தாராளமாக செலவு செய்யுங்கள் என்பதை வலியுறுத்தி காட்டுகிறது. அது அல்லாம சில பெற்றோர்கள் கஷ்டப்படுத்துவாங்க. என்ன செய்வாங்க அப்படின்னாக்க, தன்னுடைய மகன் மட்டும் நல்லா இருக்கணும், மகன்கிட்ட வாங்கி வாங்கி கொடுத்தா இன்னும் கொடு இன்னும் கொடு அப்படின்னு வாங்கி மகள்கிட்டே கொடுத்துட்டு இருப்பாங்க. மகன் கடை வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கிறானே, கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறானே அப்படின்ற சிந்தனை வராது. இதுக்கு அப்படி டென்ஷன் ஆயிடக்கூடாது. அதனால தான் அல்லாஹ் சொல்றான், அவங்க சின்ன பிள்ளை மாதிரி ஏதாவது செய்வாங்க, நீ என்ன செய்ய, ஹிக்மத்தா நடந்து கொள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினான். அப்ப அங்கேயே முடிஞ்சு போச்சு விளக்கம். என்ன, இப்படிதான் அவங்க செய்வாங்க. ஆனா நீ ஹிக்மத்தா என்ன செய்யும், அவங்களுக்கு மனசு கோணாம அதிகமா கொடுத்துட்டு பிரச்சனை பண்ணிக்கிறாம ஏதோ கொஞ்சத்தை கொடுத்து அந்த இடத்துல என்ன செய்யணும், பெற்றோர்கள் இடத்துல அன்பாக பாசமாக நடந்து கொள்வதில் நீ அப்படி செய்ய வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால்தான் இறந்துவிட்ட பெற்றோர்களுக்கும் அவர்களுடைய உறவினர்களுக்கும் அல்லாஹ் தஆலா நல்ல முறையில் நடந்து கொள்ள சொல்லி குர்ஆனில் கட்டளையிடுகின்றான். வல்லதீன ஜாஉ மின் பாதிஹிம் யகூலூன ரப்பனா இக்ஃபிர் லனா வ லிஇக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான். அவர்கள் இறந்து விட்டதற்கு பிறகும் சில மக்கள் துஆ செய்வார்கள், ரப்பனா இக்ஃபிர் லனா, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, வ லிஇக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான், ஈமானில் முந்தி சென்று விட்ட என்னுடைய பெற்றோர்கள் நல்லவர்கள் நாதாக்கள் எல்லோரையும் நீ மன்னிப்பாயாக, ஃபீ குலூபினா, இன்னும் வலா தஜஅல் ஃபீ குலூபினா இல்லா, அவர்களை பற்றி தீய வார்த்தை எனது உள்ளத்திலே போட்டு விடாதே. பெற்றோர்கள் எப்படி இருந்திருப்பாங்க, அல்லாஹ்ட்ட போய் அல்லாஹ் அவங்களை மன்னிக்கணும், அவங்க நல்லபடியா ஆக்கணும் அப்படின்னு தான் நீ சொல்லணும். உனக்கு சேர்த்து வைக்கல அப்படிங்கிறதுக்காண்டி எப்படி போனான் தெரியுமா, என்னை நடுரோட்ல நிக்க வச்சிட்டு போனா, நான் தான் கஷ்டப்பட்டேன் என்று சொல்வதற்கு உனக்கு உரிமை இல்லை. வலா தஜஅல் ஃபீ குலூபினா லில்லல் லில்லதீன ஆமனு ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம், யா அல்லாஹ் அவங்களை நீ மன்னிச்சிடு, அவங்க எனக்கு உபகாரம் செய்யலனாலும் அவங்களுடைய விஷயத்துல தீய முடிவை என்னுடைய உள்ளத்துல நீ போட்டாத, அவங்களை எப்போதுமே நான் கண்ணியமா நினைக்கக்கூடிய விதத்துல என்னை ஆக்கி வையிட்டு நீ துஆ செய்யின்னு அல்லாஹ் கற்றுத்தரான். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக இப்படிப்பட்ட பெற்றோர்களிடத்திலே பிள்ளைகள் நடந்து கொள்ளக்கூடிய முறையை ஷரியத் இப்படி வகுத்து தருகின்றது. இதைத்தான் கடந்த 4 வாரங்களாகவும் 4 மாதங்களாகவும் இந்த மாதத்திலும் இந்த குடும்ப மலர்வில், குடும்ப உறவில் மலரும் இஸ்லாம் என்ற தலைப்பின் கீழ் ஒவ்வொருவர்களுக்கும் உள்ள பங்கை பற்றி நாம் தொடர்ந்து பேசி வரும் பொழுது இறுதியாக நாம் இதை பேசி இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட பெற்றோர்கள் பிள்ளைக்கு, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு, கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு, குடும்ப அங்கத்தினர்கள் யார் யாருக்கு எப்படியெல்லாம் கடமைகளை நிறைவேற்றி சிறப்பான முறையிலே குடும்பத்தை சிறக்க வைக்க வேண்டுமோ அல்லாஹ் ரசூல் வழிகாட்டியது போன்று அதே போன்று சிறக்க வைக்க வேண்டும் என்பதை இந்த நல்ல தருணத்திலே விளங்கிக் கொண்டவர்களாக அவனுக்கு பொருத்தமான வாழ்க்கை மேற்கொள்வோமாக. அல்லாஹு தஆலா நம் எல்லோரையும் கபூல் செய்து கொள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னொரு சின்ன சட்ட விளக்கம், அதாவது என்ன அப்படின்னு சொன்னாக்க,